நீதி என்ன மார்க்கவசம், இதுல ஒரு ஓட்டையும் இல்லை. இந்த ஷீல்டு நாம பிரஸ்ட் பிளேட் நாம போட்டா அதுல எங்களை அம்போ குண்டோ துளை தாக்கக்கூடிய எந்த இடைவெளியும் இல்லை அதுல. அப்ப அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை கவர் பண்ணி மூடி இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம். மார்க்கவசம் நாம போடுற பின்ன லேல இல்லை. இடையில இடையில ஓட்டையும் இடையில டிசைனுக்கு ஓட்ட விட்டு கட்டி இருக்கிற வெறும் துப்பட்டா விஷயம் இல்லை இது. அது எதிரியினுடைய தாக்குதலுக்கு எந்த ஓட்டையும் விடாம அது ஃபுல்லா மறைச்சிருக்கிற அந்த கவசம், அதுக்கு பேர் தான் மார்க்கவசம். மார்க்கவசத்தை இணைக்கால் ஒரே அடியில ஒரே தகட்டில செய்யறது அல்லத்தான். அது பல தகடுகள் இணைச்சு ஆனா எந்தவித நீக்கலும் இல்லாம அது இசைவாக அந்த மோல்டு பண்ணப்பட்டிருக்குது. அதை எடுத்து போட்டா அது ஒரே மாதிரியான மோல்டுல இருக்கிறதா தான் தெரியும். அப்படித்தான் அது வெளியாக்களுக்கும் காட்டப்படுது. ஓட்ட ஓட்ட டிசைன் போட்டு இருக்கிற மார்க்கவசம் எங்கேயா பார்த்து இருக்கிறோம். அது மட்டும் சும்மா பம்மாத்து ஃபைட் பண்றையாக்கள் செய்யலாம். உயிர் போற ஃபைட் செய்கிறவன் அப்படியெல்லாம் போட இயலாது. அது ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கு. அப்ப மார்க்கவசம் என்றதனுடைய அர்த்தத்தையே பேய் இங்க மாத்த பார்க்கு. அதான் அந்த பாயிண்ட். மார்க்கவசம் என்றா எப்படி இருக்கும் என்றதையே பேய் நமக்கு ரீச் அவுட் மாத்த பாக்குது. இடையில கட்டளையில நீ கை கொள்ளாம விட்டாலும் பரவாயில்லை என்றா ஆண்டவர் 10 கற்பனைய பின்னி தரேக்குள்ள அதுல ஒரு லாஜிக் இருந்தது, அதுல ஒரு ஒழுங்கு இருந்தது. அது தாறுமாறு இல்லை. அதுல ஏதாவது ஒன்ற செய்யாம நாம விட்டாலும் சாபம். ஏண்டா எங்களுக்கு மார்க்கவசத்தில் ஓட்டம் வந்துட்டது. அதன் அப்போஸ்தலன் யாக்கோபு சொன்னார், நீ ஒரு கட்டளை இதுல ஓட்டா விடுறியோ முழு கட்டளையும் உனக்கு ஓட்டியா மாறியும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியருக்கு எழுதின கடிதத்திலே 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து அவர் எழுதுகிற பொழுது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்கின்ற அந்த ஆயுதத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் சிந்திக்க கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகையால என்னோடு கூட உங்களுடைய வேதாகமங்களிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் கவனிக்கவும் கடந்து செல்வோமாக. சோதரே, நாங்கள் நீதி எனும் மார்க்கவசம் என்கின்ற அந்த சொல்லாடலினூடாக 10 கற்பனைகள் தேவைப்படுத்துகிற நீதியை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கிறிஸ்து கடவுளுடைய கிருபையால மனம் திரும்பினவர்கள் முழு பலத்தோடு தேவனுடைய மகிமைக்கு நன்றியறுதலோடு நிறைவேற்ற வேண்டிய அந்த கிரியைகளைத்தான் நாங்கள் நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லுவோம். அந்த கிரியைகள் அது மனம் திரும்பினவர்கள் அல்லது மறுபடியும் பிறந்தவர்கள் இருந்து வருகிறபடியால அது முழுக்க முழுக்க கிறிஸ்துவனுடைய செயலாளர் அந்த நீதி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்குது. அவர்தான் மூல காரணர், அவர்தான் எங்களுக்கு தொடர்ந்து அதுக்கு ஒத்தாசை அளிச்சு கொண்டிருக்கிறவர். ஆனால் அதை செய்து நிறைவேற்ற வேண்டி செய்கிறார்கள் நாங்கள். அதில் நாங்கள் அந்த அவருடைய பலத்தோட அதை செய்கிறபடியால அது தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாகவும் அந்த நீதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. அதில் நாங்கள் இந்த நீதியின் மார்க்கவசம் கடவுளுக்கு முன்னால ஜோக்கியமானவர்களாயும் அயலாருக்கு முன்னால ஜோக்கியமானவர்களாயும் வாழற வாழ்க்கையைத்தான் நாங்கள் நீதியின் மார்க்கவசம் என்று சொல்லுவோம். அதாவது 10 கற்பனையினுடைய முதல் 4 கற்பனைகளும் கடவுளுக்கு முன்னால எப்படி நாங்கள் ஜோக்கியமா வாழ வேணும் என்றதை பற்றியும், 2ஆம் பலகையில் இருக்கிற 6 கற்பனைகளும் அயலாருக்கு முன்பாக நாங்கள் எப்படி ஜோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நீதிகள். அதுல அந்த நீதிகளத்தை நாங்கள்
நிறைவேற்றுவதனூடாக நாங்கள் மார்க்கவசத்தை தரிச்சு கொள்ளுறவர்களாக நாங்கள் மாறுறோம். அப்படி மார்க்கவசத்தை தரிச்சு கொள்ளுற பொழுது சாத்தாண்ட தந்திரங்கள் எங்களுடைய ஆத்மாவில அது அறிவில பலவிதங்கள்ல அந்த மார்க்கவச கருவியை குறித்து அது எங்களில பல உபாய தந்திரங்களை செய்து அந்த நீதிகளை நிறைவேற்றாமல் எங்களை ஆக்க பார்க்குது. அந்த தந்திரங்கள் ஏற்கனவே நாங்கள் 4 தந்திரங்கள் கவனிச்சிருக்கிறோம். முதலாவது தந்திரம், நாங்கள்லாம் அந்த நீதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவபடியால எங்களை நீதியால நாங்கள பிரச்சிக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு தவறான சிந்தனைய அந்த நீதியை செய்யறதுக்கு யாரு மூல காரணம் என்றத அது எங்களுக்கு மறைச்சு போடுது அல்லது எங்களுக்கு யோசிக்க விடையில. அப்ப செத்து கிடந்து இருக்கிற எங்களை உயிரோடு எழுப்பி எங்களை நீதியை செய்யறதுக்கு மறுபடியும் பிறப்பிக்க வச்ச கடவுளுடைய ஆவியானவர் தான் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அந்த நீதியை செய்ய வச்சு கொண்டு இருக்கிறார் என்ற அந்த பாட்டை அது எங்களுக்கு மறைச்சு போட்டு அதை செய்யற எங்களை முன்னுரிமைப்படுத்தி நீ அதை செய்கிறாய், அப்புறம் என்ன கடவுள் உனக்கு கட்டாயம் ரட்சிப்பு தரத்தானே வேணும் என்ற ஒரு விதமான போக்கில் எங்களுக்கு அது எங்களை ஏமாத்துது, எங்களை வஞ்சிக்குது. ஆனா நாங்கள் சொல்றோமே இல்ல, உண்மையில தேவனுடைய கற்பனைகளை எவ்வளவு கவனமாக நிறைவேற்றி கொண்டு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த நிறைவேற்றுறதுக்கான அடிப்படை காரணம் கெட்டர்றான் என்றத அவற்றை வல்லமை அவற்றை ஆவியானவர் என்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்றதோடு அப்படி ஒரு ஆவியானவர் எங்களுக்கு பிளத்தை தர்ற பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவரையும் துக்கப்படுத்தி சந்தர்ப்பங்கள் சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம் என்றதை விளங்குறபடியால நாங்கள் அந்த தந்திரத்துக்கு எடுபட கூடாது, எடுபட இயலாது. பிசாசுக்கு அதை சொல்லணும். நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கட கிரியையிலே நாங்கள் குறைபாடு உள்ளவர்களா இருக்கிறோம் என்பது. 2வது தந்திரம் அது அடுத்த பக்கம் எங்களுக்கு அப்ப சொல்லும், கிறிஸ்துவான எல்லாத்தையும் நிறைவேற்றி செய்திருக்கிறார், அல்லா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தி இந்த நீதியை நிறைவேற்றிருக்கிறார். கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷருக்கு முன்னாலேயும் ஜோக்கியமா அவர் நடந்து அவர் மனுஷரை போல அவர் இந்த பூமிக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காகத்தானே அதெல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார். பிரயணத்தை நீங்க 10 கற்பனையை செய்யணும் என்று சொல்லி அது அடுத்த பக்கம் எங்களை வஞ்சிக்கிறதுக்கு, அதாவது எங்களை ஏமாத்துறதுக்கு அது உபாய தந்திரத்தை செய்யுது. அப்படி செய்ய சொல்லிக்கலையும் நாங்கள் என்ன சொல்றோம், கிறிஸ்து எங்களுக்காக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் முடிச்சதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றது அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஏனென்றா அவண்ணமாக அதே அடிச்சோடுகளை நாங்களே நடக்கணும் என்றுதான் அவர் அப்படி செய்திருக்கிறார். அதுல எங்களுக்கு முந்தி அப்படி செய்ய ஏறாது. ஜென்மசுவாமான மனுஷராக இருக்கிற பொழுது எங்களால ஒரு நாளையும் கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானபடி அந்த 10 கற்பனை நிறைவேற்றின மாதிரி எங்களால் நிறைவேற்ற முடியல. ஆனா இப்ப அவருடைய சாயல எங்களை புதுப்பிச்சு தந்திருக்கபடியால இப்ப கிறிஸ்துவ போல நாங்களும் 10 கற்பனை நிறைவேற்றத்துக்கு இயலுமை உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். அதனால அதுக்காகத்தான் நாங்கள் கிறிஸ்தவங்களுக்காக அந்த 10 கற்பனை அவர் செய்து மனுஷரா இருந்து செய்ய முடியும் என்பதை கடவுளால நாங்கள் மீட்கப்பட்டிருந்த கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருந்த அவற்றை பிள்ளைகளாயிருந்த கட்டாயம் அவருடைய அந்த 10 வாக்குகளை எங்களுக்கு செய்ய முடியும் என்றதை அவர் காட்டி இருக்கிறார் மாதிரி. அதனால கட்டாயம் நாங்கள் அதை செய்து காட்டுவோம். அவருக்கு அப்படி செய்து காட்டுறது எங்களுடைய ஆண்டவருக்கு அது கொளர இழுத்து விட்ட மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு பெரும் கேனம் அது. அவரான செய்துட்டார் என்ற பட்டியால நாங்கள் செய்யாம விட்டா அது உண்மையில் அவரங்களை மீட்டுக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏண்டா அவற்ற மக்கள் அவருக்கு ஒரு நாளும் அகௌரவம் பெற விதத்தில் நாங்கள் நடக்க போறது இல்லை. அதனால கட்டாயம் 10 கற்பனையை நாங்கள் செய்வோம். அது எங்கட ரட்சிப்புக்காக நாங்கள் செய்யல. எங்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் அவர். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதுக்கான அடையாளமா செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அப்பாலேவோ சாத்தானே அதைத்தான் நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று நாங்கள் சொல்லுறோம். 3வது தந்திரம் அது என்ன சொல்லு, மார்க்கவசம் சரியான கரைச்சல். மார்க்கவசம் என்னன்னு சொல்லாம
வில்லங்கமான விஷயம். ஐயோ அது சரியான வில்லங்கம், சலிப்படையப்பன் வில்லங்கம் சொன்னா ஐயோ எவ்வளவு செய்ய புரிஞ்சாலும் நமக்கு பெரிய பேரமா கிடக்கு. அது கம்பர்சம், எஸ் கம்பர்சம், சரியான சரியான தொந்தரவா கிடக்குது. என்னத்துக்கு தொந்தரவு? எங்கட புகழ்ச்சிக்கு தொந்தரவு, எங்கட இன்பத்துக்கு தொந்தரவு, எங்களுடைய ரிச் இல்ல ஐஸ்வர்யத்துக்கு தொந்தரவு, செல்வத்துக்கு தொந்தரவு. செல்வம் சொல்லணும். நீ செல்வம் இங்கிலீஷ் தமிழ் சொல்றீங்களோ, எனக்கு முன்னாலும் சொல்லல இங்கிலீஷ்ல சரியா சொல்லுவாங்க, இல்ல தமிழ பட் கிளியரா சொல்லிடுவோம். விளையாண்டாலும் பரவாயில்ல, அதை நாம பார்த்துக்கொள்ள. சரி, நீங்க கொப்பியமா தானே சொல்றீங்க. சோ எங்களோட முன்னேற்றத்துக்கு அது பெரிய வில்லங்கமா நிக்குதல்லோ. எங்களுடைய சொத்து சேகரிப்புக்கு அது வில்லங்கமா நிக்குது. எங்களுடைய எங்களுடைய இன்பத்துக்கு பிளஷர்ஸ் நாம சந்தோஷமா இருக்க முடியுது இல்லையா? நாம சும்மா ஆட்களோட கதைச்சு பேசி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல இதா இருந்த ஒரு டைமை செலவழிக்க எல்லாம் விடுவது இல்லை. அதுக்கு விட்ட ரெக்கறதுலாம் இது தேவைதானா, இது இப்ப ஞானமான விதமா அது செலவழிக்கப்படுகிறதா, இப்ப என்ன அவசியம், இதுகள் பல 10-15 கேள்வி கேட்டல்லோ இதை செய்யக்கூட அதுல கனகேள்விகளுக்கு பதில் நெகட்டிவா இருக்கு. அது தேவையில்லை என்ன மாதிரி முடியுது. கடைசியில நாமல் ஆட்களோட எல்லாம் சேர்றதுக்கு போறது இல்லை. அப்ப கடைசியில எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்னட்டு நாமல் வாழ்றது இல்ல. இப்படி அது எங்களுக்கு உபாய தந்திரம், அதனுடைய தந்திரம் எங்களுக்கு சொல்ல வருது. ஆனா நாங்கள் என்ன சொல்லுறோம்? அழிஞ்சு போற மனுஷருக்கு முன்னால மகிமையையும், அழிஞ்சு போற மனுஷரோட எங்களோட இன்பத்தையும், அழிஞ்சு போற பொருட்களினூடாக எங்களுக்கு செல்வத்தையும் நாங்கள் தேவனுடைய கோபத்திலையும் அவருக்கு துக்கம் உண்டாக்கி நாங்கள் இதுகளை அடைகிறதை விட அவருக்கு சந்தோஷம் உண்டாகத்தக்க விதத்தில் அவர் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கிற மட்டும் நாங்கள் மகிமையையும் புகழ்ச்சியையும் செல்வத்தையும் இன்பத்தையும் அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்கல உலகத்தாக்க மாதிரி எங்களால அந்த இன்பங்களும் புகழ்ச்சியும் செல்வங்களும் அடைய முடியாட்டியும் பரவாயில்லை. அவர் கடவுள் தனக்காக வாழ சொல்லி எங்களை அழைச்ச இந்த அழைப்பில் நாங்கள் இந்த உலகத்துக்கு முன்னால ஒரு ஆக்கடை இல்லைன்ற மாதிரி எங்களை பார்த்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லாட்டியும் பரவாயில்லை, நமக்கு உலகத்தாக்கள் மாதிரி இந்த சிற்றின்பங்கள் எங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, எங்களுக்கு பேரின்பமும் பெரும் சொத்தும் பெரும் புகழ்ச்சியும் அந்த நாளுக்காக அது காத்து கொண்டிருக்குது. அதனால நாங்கள் இப்ப இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு அது வில்லங்கம் போல தோன்றாலும் நாங்கள் அதை வில்லங்கமா எடுக்க இல்லை. ஏண்டா கடவுளுடைய கட்டளைகள் எங்களுக்கு பேரமானவைகள் அல்ல, அது எங்களுக்கு லேசானது. அது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாக்கள் உண்மையில கடவுளால மீட்கப்பட இல்லை. கடவுளால மீட்கப்பட்டிருக்கிறவனுக்கு, கடவுளால பிறந்தவனுக்கு அது விருப்பமும் அது லேசும். அதுக்காகத்தான் அவங்கள் சந்தோஷம் அடைஞ்சு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாங்க. அதனால பிசாசு உன்னுடைய இந்த தந்திரங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கொள் என்று சொல்லி நாங்கள் பிசாசுக்கு சொல்றோம். நான்காவது அதனுடைய தந்திரம் நீதி. மார்க்கவசம் என்ன பெருமதி அது? அது உண்மையில அது பெருசா பெருமதியே இல்லாத ஒரு விஷயம் என்று அது எங்களுக்கு சொல்லுது. இப்ப ஏன் பெருமதி இல்லை என்றா பைபிள்ல சில வசனங்கள் இருக்குதுல்லோ, நீங்க செய்கிற நீதி எல்லாம் அவருக்கு நாங்களெல்லாம் எவ்வளவு கீழ்ப்பானவர்கள், எங்களுடைய நீதிகள் எல்லாம் எவ்வளவு அழுக்கான கந்தையை போல இருக்குது. உண்மையில அந்த பிழையான இன்டர்பிரிட்டேஷன்ல இருக்கிற அந்த விஷயம் என்ன, நாம சில வேளையில அந்த மென்சுரஸ் க்ளோதிங் என்று சொல்லுற அந்த சொல்லாடல் அது
முதிர்ச்சி அடையாத முட்டையை பற்றி தான் அது கதைக்குது. அதாவது பிள்ளைய கொண்டு வர முடியாத ஒரு உடைஞ்சு போன முட்டை. உண்மையில அது சரியான விதத்தில் அந்த முட்டை ஃபார்ம் பண்ணி அது அதனுடைய நோக்கம் என்ன, அது பிள்ளையை உற்பத்தி செய்யறதுக்கான இது. கடைசியில பிள்ளை கொண்டு வரப்பட இல்லை. அப்ப நாங்கள் கீழ்ப்பானவர்களா இருக்கிறோம் என்றதுக்குள்ள ஆண்டவர் அதை கதை கேட்கல. அது எவ்வளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நீதியினுடைய சரியான விளைச்சலை எங்களுடைய நீதியால் கொண்டு வர்றதில்லை என்றதும் அதுக்கு உள்ளடங்கி இருக்குது. அது வெறும் அரியண்டம், அது அறிவறுப்பு என்றது மட்டுமில்ல, அந்த நோக்கம் சரியாக முதிர்ச்சியாக அடையப்பட இல்லை. அதுல எங்கட நீதிகள், நாங்கள் செய்கிற நீதிகள் கூட அது முதிர்ச்சி இல்லாத விதத்துல பல குறைபாடுகளோடு இருக்குது என்றதை நான் சுட்டி காட்டுறேன். ஆனா சரியான விஷயம், கர்த்தரால மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்கள் செய்ய அந்த குறைபாடுள்ள விஷயங்களும் கிறிஸ்துவனுடைய பூர்ணமான நீதிகளால் அது கடவுளுக்கு முதல்ல பூர்ணமாக தான் பார்க்கப்படுது. அதனால சாத்தான் அதை பிழையான விதத்துல பிழையான ஆட்களுக்கு கதைச்ச கான்டெக்ஸ்ட நீதியையும் பரிசுத்தையும் நன்மையுமா இருக்கிற அந்த திருச்சட்டத்துல சரியான விருப்பமும் அதை கை கொள்றதுல ஆவணமா இருக்க எங்களுக்கு அப்ளை பண்ண பார்க்குது பேய். அங்கே சொல்றோம், அது வேணுமெண்டா போய் சொல்லி தங்களோட சுயநீதியால பிழைக்க யோசிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் சுயநீதியால ஒரு நாளும் பிழைக்கலான்னு சொல்லிட்டோம். நாங்கள் நிற்கிறது நிர்மூலமா இருக்கிறோம் கத்தற்ற நீதியால. இப்பையும் நாங்கள் செய்கிற நீதிகள் எல்லாம் மிக பெர்ஃபெக்ட். இனிமேல் அது எந்த ஒரு சூத்தையும் இல்லை, எந்த ஒரு அழுகலும் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க எங்களோட நாங்கள் இன்னும் பல விஷயங்கள்ல குறைபாடத்தான் நாங்கள் நிறைவேற்றுறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய நீதி யால நாங்கள் அதை செய்யறபடியால பிதா அல்லது கடவுளுக்கு முன்பாக அவர் அதை பெர்ஃபெக்டா தான் ஏற்றுக்கொள்ளுற. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அதனால அது இப்ப தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமான, ஏற்றுக்கொள்ளத்தக்க விருப்பமான கிரியைகளாக அது இருக்கு. அல்லது அப்போஸ்தலன் பவுல் இப்ப நாங்கள் வாசிச்ச மாதிரி கிறிஸ்துவ மையப்படுத்தி கிறிஸ்துவின் ஊடாக நிறைவேற்றப்படாத எந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளும் அது குப்பை. கிறிஸ்துவ மையப்படுத்தி கிறிஸ்துவனுடைய பலத்தினூடாக நிறைவேற்றப்படாத எந்த சிறப்புரிமைகளும் அது ஒரு நாளும் எங்களுக்கு பிரயோசனப்பட போறது. அது நட்டம். எங்களுக்கு என்ன, எப்படி நட்டம்? நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் அதால நாங்கள் லாபம் அடைகிறோம் என்று. ஆனா கிறிஸ்து மையமும் இல்லை, கிறிஸ்துவால் அது செய்யப்படவும் இல்லை. அது நட்டம். அப்படிதான் இப்ப நிறைய பேர் செய்யற நீதிகள். உலகத்தாக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறீனம், அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு காணி கொடுக்கிறீனம், அல்லது பெரும் பொருள் உதவிகள் செய்கிறீனம், இந்த தித்வா புயல்ல அநேக தான தர்மங்கள் சொல்லி அவர்கள் நிதி, அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கிறீனம். இதெல்லாம் குப்பையும் நஷ்டம். ஏன் குப்பையும் நஷ்டமும்? அது கிறிஸ்துவ மையப்படுத்தி செய்யப்படவில்லை, கிறிஸ்து ஊடாக செய்யப்படவும் இல்லை. அவர கடவுள் அந்த கிரியைகளால அவர்களுக்கு அதை எந்த ஒரு விதத்திலும் லாபமாக கருதுறதே இல்லை. அதால கடவுளுக்கும் பிரயோசனம் இல்லை, செய்கிற ஆக்களுக்கும் பிரயோசனம் இல்லை. ஆனா அதை பெற்றுக்கொள்ற ஆட்கள் தற்காலிகமாக நன்மையடைஞ்சுவார்கள். ஆனா கொடுக்கிறோம் இல்லோ இப்படி வாரி வழங்கி வள்ளல்களா அல்லது ஏதோ ஒரு பெரும் ஒரு சிறு தொகையாவது அல்லது கண் தெரியாதவர்கள் சங்கத்தால ஒரு நிதி சேகரிக்கப்படுது. ஐயோ கண் தெரியாசனம் நாம கொடுப்போம் என்று சொல்லி காசு எனவர் கொடுக்கிறேன். இந்த கொடுக்கிற காசு ஆரை மையப்படுத்தி காசு விடுபட்டது, ஆற்ற பிளத்தோட அந்த காசு விடுபட்டது. கிறிஸ்தவம் மையப்படுத்தப்படையில, கிறிஸ்தவனுடைய பிளத்தாலையும் ஆவியாலையும் அது செய்யப்படையில்லை. அது வெறும் மாம்சத்தார ஜென்ம சுபாவான மனிதர் செய்யறால அதை கொடுக்கிறவனுக்கு அது முழுக்க நட்டம். அவனுக்கு அதால எந்த பிரயோசனமும் இல்லை. அது ஒரு நாளும் அவருக்கு எந்த நன்மையும் கொண்டு வர போறதும் இல்லை. கடவுளுக்கு அவருடைய ராஜ்யத்திலும் அதால் எந்த பிரயோசனமும் இல்லை. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு 3ஆம் அதிகாரத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். நானும் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசை குற்றம் சாட்டப்படாதையால் எங்களை பரிசைய மார்க்கத்தில் இருந்த அந்த 668 600 சொச்ச இது எல்லாருக்கும் என்ன ஒரு சொல்லலாம். அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒரு லாபம் இல்லை. கடவுளுக்கு என்ன பிரயோசனம்?
அவருக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. எனக்கு நட்டம் உண்மையில நான் செய்யலாம் வெறும் குப்பை. நான் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ அது சில சொத்துக்களை சேர்த்து வைக்க மாற்ற மாட்டேன். கடவுள் என்ன பார்த்து சந்தோஷப்படுவார். இல்ல இல்ல, நான் இந்த சுயநீதியை நிறைவேற்ற நான் அப்படி செய்து கொண்டிருந்தேன். கிறிஸ்துவால கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து தர்ற பிறத்தில அது கடவுள் ஏனதை செய்யணும் என்று சொல்லியிருக்க அந்த சிந்தை எனக்குள்ள தெரியாது. நான் செய்யணும், செய்ய நல்லதானே, அது எல்லாருக்கும் எவ்வளவு பிரயோசனம், சமுதாயத்துக்கு எவ்வளவு நல்லது, இதுக்காக தான் நான் செய்தேன். அது குப்பை. ஆனா இப்ப கிறிஸ்துவுக்காக நான் என்ற உழைப்பையே நான் உழைச்சு கொடுத்து அவற்ற ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்னைய பான வழியா நான் மாத்து போடுறேன். இப்ப நான் கொடுக்கிற தான தர்மம், இப்ப நான் கொடுக்கிற இந்த தியாகம் கிறிஸ்துவின் ஊடாக கிறிஸ்துவுக்காக செய்யப்படுறபடியா கணக்கில் பலன் பெருகி கொண்டிருக்குது. எனக்கு ஆமென். விளங்குது அந்த பாயிண்ட். பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு இது குப்பை. ஏனென்றால் கிறிஸ்து இல்லையே, கிறிஸ்துவ இல்லாம நான் அதை செய்து கொண்டிருந்தேன். நான் அதாவது நாங்கள் சொல்றோம், எந்த மனுஷர்களும் ஜென்மசுவமான மனுஷர் கொடுக்கிற தான தர்மம் பிச்சை போடுறது ஒன்றும் அவர்களுக்கு பிரயோசனப்பட போறது இல்லை. யாருக்கு அதை போடுறது யாருக்கு, அவங்க என்ன நினைச்சு போடுறோம், அவர்கள் அதால தாங்கள் ஏதாவது நன்மை சேர்த்து வைக்கலாம். எங்க நாங்கள் கொடுக்கிற அந்த இறக்கப்பட்டதால கடவுள் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேணும். இல்ல இல்ல, கிறிஸ்து இல்லாம ஒருவனுக்குமே இரக்கம் இல்லை. கிறிஸ்து ஊடாகத்தான் எந்த இரக்கமும். அதனால நாம செய்கிற எந்த சிவில் நன்மைகளும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் கடவுளுடைய கணக்கில் பலன் பெறுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் கணக்கில் அக்கௌண்ட்ல எங்களுக்கான கணக்கு பெறுவதற்கு ஒன்றும் தரங்க. கடவுள் சொல்லியிருக்கார் இல்லாதவனுக்கு கொடுத்து கூடாது. கடவுள் சொல்லி இருக்கிறார் கொடுக்க சொல்லி, அவருடைய நாமத்துக்காக அவர் இரக்கம் காட்ட சொல்லி இருக்கிறபடியா செய்கிறார். நான் எனக்காக ஒன்றும் செய்யல, அவர் சொன்னபடியா செய்கிறார். அவர் எனக்கு அதுக்கான பலனை தருவார். இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் ஊடாக செய்கிற செயல். அதனால கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்னுக்கு மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நான் செய்த எவ்வளவு கொடைகளும் எனக்கு நட்டமா போயிருக்கும். ஆனா கிறிஸ்துவை அறிஞ்சா பிறகு நான் கொடுக்க ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணிக்கும் அவர் கணக்கு வச்சிருப்பார், எனக்கு அதை திருப்பி தர்றாரு. ஆமே, விளங்குத இந்த பாயிண்ட். அதனால நாங்கள் அந்த செய்கிற நீதிகள் பெருமதி இல்லை என்று சொல்லிடாது பேணி. அவர் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு பெருமதியாக அதை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார். அதில் இதுதான் நாங்கள் பார்த்த அந்த 4வது தந்திரம். 5வது தந்திரம் இன்றைக்கு 5வது தந்திரம், பகுதியளவு நீதி போதுமானது. பகுதியளவு நீதி போதுமானது. Partial righteousness is sufficient. Partial righteousness is sufficient. பகுதி அளவு நீதி போதுமானது. அதுல முழுக்க நீதி என்ற மார்க்கவசம் தேவையில்லை, அது பெருமதி இல்லை என்றெல்லாம் கதைச்சு எங்களை ஏமாத்த வலிக்கிறது. நாம ஏமாறவே இல்லை, நாம சோடவோ இல்லை. அப்ப அது என்ன விதமா இப்ப அது இறங்கி வேலை செய்ய தொடங்கி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், அது நீதி தேவைதான், அதனால அது செய்யத்தான் வேணும், கடவுள் 10 கட்டளையும் செய்யத்தான் வேணும். ஆனா என்ன, நீ அவ்வளவு சரியான இறுக்கமா இருக்கணும்ன்றது இல்ல. 10 கற்பனைக்கும் இறுக்கமா இருக்கணும்ன்றது இல்ல. உன்னால முடிஞ்சதுல 10 கற்பனை எத்தனை ஒன்னால முடியுதோ நீ அதை செய்யலாம். எப்படி இருக்கு இந்த கேம்? 10 கற்பனையும் நீ செய்யணும்ன்றது இல்ல. ஆனா 10 கற்பனை செய்யணும். 10 கற்பனை எனக்கு விளங்குது. நீங்கள் சொல்ற ஆர்கியூமெண்ட் எல்லாம் பிசாசு நம்மளுக்கு கதைக்கு சாத்தா அதுகள் நல்லதுதான், அது பெருமதியானதான் கடவுளோட மக்கள் செய்யறது அவருக்கு. என்றாலும் நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த கிடுக்க பிடியான்னு 10க்கும் கவனமா வாழணும் என்று நீ யோசிக்க தேவையில்லை.
ஆண்டவர் சரியான இரக்கமுள்ள கடவுள் எல்லாம் நான் தெரியும் தானே. அவர் நம்மட குற்றம் குறை எல்லாத்தையும் அவர் எவ்வளவு மன்னிக்கிற கடவுள். அவர் நாம செய்யற குற்றத்துக்கு தக்கதையும் தண்டிக்காத கடவுள். அப்ப நீங்க எவ்வளவு உன்னால 7 வந்த 10 கம்மியா அவ்வளவு செய், மிச்சம் ஏலாத கடவுள்கிட்ட விட்டுடு, அது அவர் இரக்கமா மன்னிச்சு கொள்ளுவார். இதுதான் சாத்தான் சொல்லுற அடுத்த தந்திரம். என்ன சொல்லுறோம்? 103 சங்கீதம் 3ஆம் வசனம், அது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுறவர் அல்ல. நாம செய்யற பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டுறவர் அல்ல. அவர் God is merciful to forgive us all our defaults. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கிறார் தானே. அந்த 10 கற்பனையில சிலதுகளை நீ செய்யாம விடைகளோ அது அக்கிரமம் தான், நான் அதை ஒத்துக்கொள்றேன். ஆனா அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார் எல்லாம். அதுல நீங்கள் உங்களால முடிச்சவங்க 10 கற்பனை செய்யுங்க. அப்ப இது நல்ல கொஞ்சம் கேட்க ஈஸியாயும், சரி ஆண்டவர் அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவன நாம அக்கிரம் செய்தாத்தானே அவர் மன்னிக்கணும். அப்படி என்ன 10 கற்பனையில எல்லாத்தையும் செய்ய முடியாட்டியும் நாம செய்யக்கூடிய செய்தா மிச்சம் கட்டாயம் அக்கிரமமா தான் எண்ணப்படும். அப்ப அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் தானே, அப்ப அதை மன்னிப்பார் தானே. அப்ப 10 கற்பனை கடவுளுக்கு ஜோக்கியமா மனுஷருக்கு முன்பாக எல்லாத்திலையும் ஜோக்கியமா இருக்கணும்ன்றது இல்லை, எல்லாத்திலையும் ஜோக்கியமா இருக்கணும்ன்றது இல்லை. நீங்கள் 1ஆம் கற்பனைய கவனமாயிருங்கோ. இந்த 2ஆம் கற்பனையில அவ்வளவு இறுக்கமா நீங்கள் நிற்க தேவையில்லை. அது ஒவ்வொரு ஆக்களும் தங்க விருப்பப்படி கடவுளை சேவிக்கட்டும் விடுங்கோவன். ஆண்டர் அந்த அளவுக்கு அதுல உங்களை மாதிரி அறிவுகள் எல்லாம் பெருசா இல்ல தானே, இல்ல சேனத்துக்கு. அப்ப அதுவே கடவுளை இப்படி துதிச்சு ஆராதிச்சு எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறதான் ஆராதனை என்று அவன் நினைக்கிறான். கடவுள் அதை குழப்ப போய் என்ன தேவையில்லாம அது அந்த அக்கிரமத்தை கடவுள் மன்னிக்கட்டும், மன்னிப்பார். இந்த சமுதாயத்துல பல விஷயங்கள் எல்லாரும் எல்லா நாடுகளும் வச்சு தங்களோட தெய்வங்களுக்கு மதங்களுக்குள்ள பல புனித நாட்கள், ரம்லான் நோன்பு, வேற என்ன முஸ்லீம் இதுகள் முகமதியத்த பண்டிகை, ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், இப்படி இன்னும் இருக்குது. என்னங்க ஏலாத் மீலாத் பெருநாள், மீலாத் பிறந்த நாள், அதுதான். சோ மீலாத் பெருநாள் இப்படி எல்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தைப்பொங்கல் இருக்குது, நவராத்திரிக்கு சிவராத்திரி இருக்கு. இப்படி எல்லா இடத்துலயும் அவங்க ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு முக்கியமான நாடுகளை வச்சு அவங்களோட சமயத்தை மதத்தை அவர்கள் மக்களுக்குள்ள உயிரோட்டமா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ், இந்த 40 நாள், இந்த லென்த், இந்த சாம்பல் புதன, இப்படி சண்டேனே வருது நாம. சோ இப்படி இந்த விஷயங்களையும் நான் அவர்களும் சில பேர் செய்யட்டும் விட, அப்படி செய்து கிறிஸ்தவத்தை காட்டு, அது கூட ஆண்டவன் அது அவ்வளவு வேண்டாமடா சொல்ல போற. இது எத்தனையா கற்பனைக்கு எதிரான பாவங்கள்? இது 2ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம். 2ஆம் கற்பனையா அவ்வளவு இருக்கமா நீங்கள் பிடிக்க வேண்டாம். அதை கொஞ்சம் அந்த அக்கிரமங்களை கடவுள் விட்டு மன்னிக்க. நீங்கள் இந்த 3ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம் வேத வசனங்களை கடவுள் ஏதோ கொடுத்திருக்கிற அளவு தான் அவங்க சொல்றாங்க. ஐயோ இப்படி இதெல்லாம் படிச்சு வரணும்னா என்னண்ட வாரது. அப்ப கடவுள் ஏதோ கொடுத்த வெளிச்சதுல அதுகள் இப்படி வாசிய விளக்கம் சொல்லி கொண்டிருக்கு. கடவுள் அப்படியே அதுகளை மன்னிச்சிடுவேன். 3ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம். அப்ப கடவுளுக்கு முன்னால ஜோக்கியமா நடக்கிறதுல 1ஆம் கற்பனைய வலு கவனமாக கடைப்பிடிச்சு கொண்டு 2ஆம் கற்பனை 3ஆம் கற்பனைய இப்ப பகுதி அளவில் கற்கொள்றதுக்கு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது சாத்தான். ஹாஃப் குவார்டர், அதாவது அதை இறுக்கமா கடவுள் தேவைப்படுத்துற அளவுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுது.
நாலாம் கற்பனை ஐயோ ஓய்வு நாள் கற்பனையும் நீங்கள் சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் ஓய்வு நாள் கை கொள்ள வேண்டிய தேவையில்லை. அது ஐயோ காலமா கடவுளை சேவிச்சுட்டு சரி காணும். அது ஆண்டவர் அதை பார்த்து அதுகளை மன்னிச்சு கொள்ளுவார். அதுகளை அதை நீங்களே உங்களை மாதிரி எதிர்பார்க்காங்க. எனக்கு தெரியும் அது முழு நேரம் கடவுள்கிட்ட தான் ரெண்டு. ஆனாலும் அவர் எவ்வளவு இரக்கத்துல தயபெருத்த கடவுள். அவர் ஓய்வு நாள ஒரு நேரம் தான் சபை கூடி வரணும்னா ஆண்டவர் அதை பார்த்து இறங்கி கொள்ளுவார். ஓய்வு நாள்ல 2 நேரமும் காலையும் மாலையும் கடவுளை சபையா கூடி வந்து சேவிக்க வேண்டியது இல்லை. அவர் நாம் செய்யற பாவத்துக்கு தக்கு அவர் நமக்கு சரி கட்டுறவர் இல்லை எல்லாம். சோ அப்படி அதை அத சரி என்ன நம்மளுடைய ஆராதனைக்கும் கடவுளை சேவிக்கிறதுக்கும் இடையூறா இருக்கக்கூடிய கதைகளையும் அதுக்கு தடையா இருக்கக்கூடிய பொழுதுபோக்குகளையும் தான் நீங்கள் தவிர்க்க காணும். அதுக்கு இடையூறா இல்லாம ஒரு பொழுதுபோக்கு இருந்தா பரவாயில்ல, அதை செய்யலாம் தானே. இப்ப என்ன பிரச்சனை? கடவுள் அவ்வளவு கடினமான எஜமானம். கொஞ்சம் அப்படித்தான் ஓடி ஆடி பிள்ளைகளை விளையாட விடுறது. அது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கேனுமா சின்ன பிள்ளைகளை அண்டைக்கு சும்மா அந்த கைஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவளை கொஞ்சம் அப்படியே விடுங்க. பிள்ளைகளை அன்னைக்கு ஃபுல் நாளும் இருக்க விட்டா ஐயோ பிள்ளைகளால என்ன பிள்ளைய கைக்கொள்ள பண்ற நாங்க கலைச்சு போறோம் இல்ல. அப்ப இதெல்லாம் கடவுள் எவ்வளவு நீங்க அதுல பிழை இருக்குத்தான். ஆனா கடவுள் அதை அப்படி அவர் அந்த அக்கிரமத்தை மன்னிப்பார். கொஞ்ச நாளைக்கு அதை செய்து கொண்டு பிறகு நிப்பாட்டிடுவோம். அது வளர வளர எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கு பிறகு நாம தேவன் கடவுள்கிட்ட மண்டாடி பிள்ளைகளும் அதை சரிப்படுத்துறதுக்கு அவர் உதவி செய்வார். இந்த மாதிரியான வாதங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம். அது என்ன செய்யுது? அப்ப 4ஆம் கற்பனையிலையும் பகுதி அளவில் கைக்கொள்ள என்று சொல்லுது. 3ஆம் கற்பனையையும் பகுதி அளவில் கைக்கொள்ள என்று சொல்லுது. 2ஆம் கற்பனையையும் பகுதி அளவில் கைக்கொள்ள என்று சொல்லுது. இதான் அது சொல்ல வார. 1ஆம் கற்பனையையும் உண்மையால் பகுதிகளை தான் கைக்கொள்ள என்று சொன்னது. அது வெளியரங்கமா சிறுவம் இல்ல, நாங்க கிறிஸ்தவனுடைய பெயர் மெச்சுக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் அது மெச்சுக்கொண்டிருக்கு. விக்கிரக வணக்கம் இல்லாத ஒரே கடவுளை வணங்குறேன். மற்றபடி மண்ணுலக மனநில எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லையே, வெளிப்பிரகாரமா அப்படி இருந்துட்டா சரி. அதுதான் சாத்தானம். அதைத்தான் அது பகுதி அளவில் மற்ற கற்பனைகள்ல இருக்க சொல்ற சாத்தான் என்னோட 1ஆம் கற்பனையை மட்டும் முழுசா இருக்க சொல்லும். அது ஏதோ ஒரு விதத்துல தன் தந்திரத்தை பயன்படுத்தி எங்களை பகுதி அளவில் தான் கற்பனைகளை கைக்குள்ள வைக்கிறது சொல்லுது. அதே போல 2வது பலகையிலும் அப்படித்தான். அது உங்களால கொலை செய்யாம நீங்கள் இருக்கிறீர்கள், கொலை செய்யல, ஓகே வெரி குட். அதை பார்த்தே கடவுள் உங்களை சந்தோஷப்படுவார். அதே சின்ன 2-3 பொய் தானே வருது, வேற என்ன செய்கிறது? நாமளும் பல இடங்களை படிச்சிருக்கோம், நன்மைக்கு பொய் சொன்னா பிரச்சனை இல்லை என்று சொல்லி. அப்ப அதெல்லாம் அப்படித்தான் அதை பொய் என்று சொன்னாலும் கடவுள் அதை பார்த்து மன்னிச்சு கொள்ளுவேன். அப்ப அயலானுக்கு முன்னால ஜோக்கியமா இருக்கிறவங்களோட வாழ்க்கைய ஜோக்கியம் இல்லாமல் ஆக்குறதுக்கு அது 5ஆம் கற்பனை, 6ஆம் கற்பனை, 7ஆம் கற்பனையை கைக்கொள். ஆனா 8ஆம் கற்பனையில அது பரவாயில்ல, கொஞ்சம் நீ அப்படித்தான் மாறுகிறி பாவம் செய்தாலும் அது ஆண்டவர் இன்னும் மன்னிச்சிடுவார். ஏன்னா வசனம் சொல்லுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அக்கிரமம் செய்தாதான் நீ மன்னிக்கும். அப்ப நீ அக்கிரமம் செய்வேன் அவர் எதிர்பார்த்திருக்கிற. ஜோக்கியமா நடக்கிறதுல அப்பப்ப சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல ஜோக்கியம் இல்லாம நடந்தாலும் கடவுள் அதை பொறுத்து கொள்ளுவார். அவர் அதை பார்த்து இரக்கம் செய்வார் என்று சாத்தான் எங்களுக்கு தந்திரமா கதைக்கிறான். நாம இதுக்கு என்ன பதில் சொல்லுறோம்? எப்படி பதில் சொல்லுறோம்? நீதியான மார்க்க வசம் இதுல ஒரு ஓட்டையும் இல்லை. இந்த ஷீல்டு நாம செஸ்ட்
பிரஸ்ட் பிளேட் நாம போட்டா அதுல எங்களை அம்போ குண்டோ துளை தாக்கக்கூடிய எந்த இடைவெளியும் இல்லை அதுல. அப்ப அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை கவர் பண்ணி மூடி இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம். மார்க்கவசம் நாம போடுற பின்ன லேல இல்லை, இடையில இடையில ஓட்டையும் இடையில டிசைனுக்கு ஓட்ட விட்டு கட்டி இருக்கிற வெறும் துப்பட்டா விஷயம் இல்லை இது. அது எதிரியினுடைய தாக்குதலுக்கு எந்த ஓட்டையும் விடாம அது ஃபுல்லா மறைச்சிருக்கிற அந்த கவசம், அதுக்கு பேர் தான் மார்க்கவசம். மார்க்கவசத்தை இணைக்கால் ஒரே அடியில ஒரே தகட்டில செய்யறது அல்ல தான், அது பல தகடுகள் இணைச்சு எந்தவித நீக்கலும் இல்லாம அது இசைவாக அந்த மோல்டு பண்ணப்பட்டிருக்குது. அதை எடுத்து போட்டா அது ஒரே மாதிரி மோல்டுல இருக்கிறதா தான் தெரியும். அப்படித்தான் அது வெளியாக்களுக்கும் காட்டப்படுது. ஓட்ட ஓட்ட டிசைன் போட்டு இருக்கிற மார்க்கவசம் எங்கேயா பார்த்து இருக்கிறோம். அது மட்டும் சும்மா பம்மாத்து ஃபைட் பண்றையாக்கள் செய்யலாம், உயிர் போற ஃபைட் செய்கிறவன் அப்படியெல்லாம் போட இயலாது. அது ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கு. அப்ப மார்க்கவசம் என்றதனுடைய அர்த்தத்தையே பேய் இங்க மாத்த பார்க்கு. அதான் இந்த பாயிண்ட். மார்க்கவசம் என்றா எப்படி இருக்கும் என்றதையே பேய் நமக்கு ரீச் அவுட் மாத்த பார்க்குது. இடையில கட்டளையில நீ கை கொள்ளாம விட்டாலும் பரவாயில்லை என்றா ஆண்டவர் 10 கற்பனைய பின்னி தரேக்குள்ள அதுல ஒரு லாஜிக் இருந்தது, அதுல ஒரு ஒழுங்கு இருந்தது. அது தாறுமாறு இல்லை. அதுல ஏதாவது ஒன்றை செய்யாம நாம விட்டாலும் சாபம். ஏண்டா எங்களுக்கு மார்க்கவசத்தில் ஓட்டம் வந்துட்டது. அதன் அப்போஸ்தலன் யாக்கோபு சொன்னார், நீ ஒரு கட்டளை இதுல ஓட்டா விடுறியோ முழு கட்டளையும் உனக்கு ஓட்டியா மாறியும். ஏன் எல்லாம் போட்டிருக்கிறோம் ஃபுல்லா, இந்த இடத்துல மட்டும் ஒரு ஓட்டம். ஏண்டா அதுக்கு நேரா இலக்கு பார்த்து அம்பைதா சரி, அதுக்கு நேர இலக்கு பார்த்து குண்டடிச்சா சரி உனக்கு நீ செத்துடுவ. அப்ப பிரச்சனை என்ன, 10 கற்பனையும் முழுமையாக நிறைவேற்றப்படுவது. அதுல ஏதோ ஒன்றும் தவிர்க்கப்பட இயலாது. அந்த ஒவ்வொரு கற்பனையும் அவசியம், ஒவ்வொரு கற்பனையும் அவசியம். அப்படித்தான் ஆண்டவர் அந்த 10 கற்பனையை நெய்திருக்கிறார், அல்லது 10 கற்பனையை அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நான் 1ஆம் கற்பனையை செய்கிறேன், ஆனா 2ஆம் 3ஆம் 4ஆம் கற்பனையில முழுசா செய்ய இயலாது என்று சொன்னா அடிப்படையில நீ 1ஆம் கற்பனையும் செய்யல. ஏன்னா 1ஆம் கற்பனைய கடவுள் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு என்று விளங்கி அதை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட செய்கிறவன், அதுக்கு அடுத்தது ஆராதிக்கப்படுற நபர் என்றா ஆராதனை செய்யற விதம் என்னென்ன அடுத்தது. அவன் ஆராதிக்கப்படுற நபர் சரி, ஆனா ஆராதிக்கிற விதத்துல ஓட்ட விடலாம். சரி, ஆராதிக்கிற நபர் சரி, ஆராதிக்கிற விதமும் சரி, அவன் ஆராதிக்கிற வழி அந்த அது பிழைச்சு போச்சு. அது பிழைக்கலாம். அப்ப ஆராதிக்கிற வழி பிழைச்சா ஆராதிக்கிற விதமும் பிழை, ஆராதிக்கிற நபரும் பிழைச்சு போகுது. இல்ல ஆராதிக்கிற நபரும் சரி, ஆராதிக்கிற வழியும் சரி, ஆராதிக்கிற விதமும் சரி என்றா ஆராதிக்கப்படுற 4 சரியா இருக்கணும். ஆராதிக்கப்படுற 4 எங்களுக்கு ஓட்ட என்றா, ஆராதிக்கப்படுற 4 ஓட்டே என்றா, அப்ப ஆராதிக்கப்படுற நபரை பத்தி ஓட்டையா நீ யோசிச்சிருக்கிற, ஆராதிக்கிற விதத்துல ஓட்டையா விட்டு இருக்க, ஆராதிக்கிற வழியில ஓட்ட விட்டு இருக்கிற. அதத்தான் யாக்கோபு சொல்ற, நீ ஒரு கட்டளை ஓட்ட விட்டியண்டா, ஒரு கட்டளையில முழு கட்டளையும் தட்டுப்படும். தண்டவாட்டு எல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி அப்படியே வச்சிருக்குது. ஒரு கட்டளையோ இடையிலேயோ எங்கேயாவது எனக்கு மேலேயோ கீழேயோ முழு கட்டளையும் விழுந்துவோம். யாக்கோபு எல்லாம் யாக்கோபு 2:10, யாக்கோபு 2:10. ஒருவன் நியாயப்பிரமாணத்துல 9ஐயும் கை கொண்டு 1ல தவறிட்டான், அந்த 9ம் தண்டவாடல விழுந்து
அல்ல, சிறு வயது முதல் நான் எல்லாத்தையும் கை கொள்ளுகிறேன். உன்ல இன்னும் ஒரு கட்டளை பிரச்சனையா இருக்கு, அதை கைக்கொள், நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடுவேன். ஏன் அந்த 9 கற்பனையும் 10 என்ற ஒன்று இருக்கிறபடியால கடவுள் 10 தான் தந்திருக்கிறார். அந்த 10ஆவதும் சரியாக செய்யறதுல நாம பிரயாசப்பட்டு கடவுளுடைய பிளத்துல அதுல நாம முயற்சி செய்து ஆவியினுடைய இயலுமையோட நாம அதை செய்யறதுல உழைச்சாத்தான் நாம தேவனுக்கு பிரியமானவர்களா ஜோக்கியமானவர்களா இருக்கிறோம். நாம ஏற்கனவே மண்டைக்குள்ள சாத்தாண்ட இந்த தந்திரம் மாதிரி அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் தானே, அவர் பாவத்தை நாம செய்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் பாவத்துக்கு சரிக்கட்டவர் தானே என்ற நினைப்புகளோட நாம கற்பனை நீதியினுடைய மார்க்கவசத்துல நாம எங்கேயாவது கை வைக்க தொடங்கினோம்டா இது சாத்தானுக்கு சரியான ஈஸி. சாத்தானுக்கு மட்டுமில்லை, பரிசுத்த தேவதூதர்களுக்கு முன்பாகவும் இது படு பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வரும். பாவமே செய்யாத பரிசுத்த தூதர்கள் கூட கடவுள் நீதியுள்ளவர் என்ற அடிப்படையால் தான் சத்தம் போடாம அமர்ந்திருக்கிறேன். ஆனா தங்களை விட ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியா கை கொடுத்த கடவுள் ஆபிரகாமுக்கு நீதி என்று எண்ணப்பட்ட அவன் தேவனுக்கு பிரியமாக அவற்றை வழிகள் எல்லாத்தையும் கை கொள்ளுவான் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் எப்படி நடந்தானோ அதை விட்டு போட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் 1-2 எங்களால முடிஞ்சதை செய்யலாம் மிச்சத்தை விடலாம் என்று சொல்லி கடவுளும் அதுல கஞ்சாடமாடியா இருக்கிறார் என்று தூதர்களுக்கும் தெரியுதுண்டா அது பரலோகத்துல கத்திருக்கிறதா கலகம் செய்யும். ஏன்னா அதுவும் படைக்கப்பட்ட சிசி அல்லானே, அதென்ன எங்களை விட உம்மரசாயில படைச்ச அவர்களுக்கு நீர் நீதியாக அவர்களோட விடப்பட்டீர். ஓம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். ஆனா பாவம் என்று தெரிஞ்ச அப்புறம் நீ நீதி செலுத்தாம நீ நீதி வர்றன்னு காட்டாம என்னென்று குற்றவாளிய குற்றமற்றவனை விட்டுக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவரை மீட்கப்பட்டிருக்க என்று சொல்லுறாய். கிறிஸ்துவனுடைய அடிச்சொடரின்படி நடக்கணும் என்று விளங்கி இருக்குது. 10 கற்பனைகள் தேவன் சும்மா ஒரு கற்பனை தரையில் எல்லாம் ஒழுங்குகிறவமா முதல் 4 ஆராதிக்கப்படுகிற நபர், ஆராதிக்கப்படுகிற வழி, ஆராதிக்கிற விதம், ஆராதிக்கிற நாள், இதுல ஏதோ ஒன்று தவறுனா அந்த 4ம் அடிபடும். ஆனா நீர் அவர்களாக லேசாக சிம்பிளாக மீறிக்கொண்டு ஓரினம் நீர் அதை பற்றி கவலைப்படாம இருக்கிறீர். பரலோகத்திலே ஒரு கலகம் எழும்பீர். பரிசுத்த தூதர்கள் 2ஆம் பலகையில இருக்கிற ஒரு கற்பனைக்கு அதிகாரத்துக்கு அடங்குற விஷயம் 5ஆம் கற்பனைக்கு பகுதி அளவு கீழ்ப்படுகிற கொருந்து சபையில இருக்கிற ஆக்களை சபை கூடி வரல அப்படி இருந்ததை பார்த்து பவுலப்பகன பரிசுத்த தூதர்களுக்கு முன்னாலேயும் நீங்க எப்படி நடப்பீங்களோ. 2ஆம் பலகையில இருக்கிற 1ஆம் கற்பனை அதிகாரத்துக்கு அடங்கியிரு. அந்த அதிகாரத்துக்கு அடங்க இருக்கிறதுக்கான அடையாளத்தை தாங்கள் போட மாட்டோம் என்று சொன்ன அந்த கொண்டு சபை அந்த பெண்களுக்கு அவங்கள அந்த அதிகாரத்துக்கு அடங்குற அடையாளத்தையும் போட்டு நடவுங்க என்று காட்டுறது பவுலப்போஸ்தலனுடைய ஆகியவன். உங்களுக்குள்ள பரிசுத்த தூதர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் பரிசுத்தம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இவ்வளவு நீதியும் ஞானமும் வல்லமையும் உள்ள கடவுள் இந்த மனுஷ குலத்திலிருந்து இவர்களை தந்த மக்களாக தெரிஞ்செடுத்திருக்கிற அந்த ஆச்சரியமான வெற்றிப்பின் வழிமுறைகளை பார்த்து வியந்து கொண்டிருக்கேன். சடாரெண்டு அவற்றை ஒரு கற்பனைக்கு எதிராக அது கை கொள்ளாட்டியும் பரவாயில்ல, அல்லது கை கொள்ளைகளை சும்மா சாடமாடியா குழம்பினாலும் பரவாயில்லை என்ற ஒரு அழுகின சிதஞ்ச நோக்கத்தோட கற்பனையை கை கொள்ள வலிக்கிட்டா அந்த பரிசுத்த தேவதூதர்களுடைய ஒழுக்க நெறியும் எப்படி குழப்பப்படும். ஆகையால சரியான கவனமா நாமல் இருக்க வேண்டும். ஒரு கற்பனை இல்ல நாமல் அப்படி விட்டு போட்டு 9 கற்பனைய இறுக்கமா கை கொண்டு கொண்டிருந்தாலும் நாம 10 கற்பனையும் கை கொள்ள இல்லை. காரணம் அந்த ஒரு கற்பனை அந்த செயினிலே ஒன்று அது உடைஞ்சிச்சண்டா 10 முறை 10 பிரஸ்ட் பிளேட் எங்களுக்கு அது இந்த கவசம் மட்டும் இல்லை. யோபு 29:14 அது ஆடியாண்டும் எங்களுக்கு சொல்லப்படுது. யோபு 29:14 யோபு 29:14
நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பு செய்ய பயப்படுவனுமான யோபு இவனுடைய வார்த்தைகள். நீதியை நான் அணிந்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாயிருந்தது. நம்ம உடுப்புல போட்டிருக்கிற உடுப்பில எங்காவது ஓட்டை இருக்குதுண்டா அது பார்க்க எவ்வளவு அறிவறுப்பும் அசிங்கமும், எவ்வளவு சிரிப்புக்கிடமும், எவ்வளவு ஒரு பிழையான ஒழுங்கீனமான செயல், டிசிப்ளின் இல்லாத இன்டீசென்சி. அதிலும் நமக்கு இடுப்பு வரைக்கும் உடுப்பு இருக்குது. இடுப்பிலிருந்து நம்ம புட்டம் எல்லாம் வெட்டி போட்டு கீழே இருந்து மட்டும் இடையில நாம உடுப்போட்டு போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அது இடையில துண்டு இல்ல, அது சின்ன துண்டு, ஒரு சின்ன துண்டு. கேளமா இல்ல? யாரு அப்படி உடுப்பு போட்டு அனுப்பி விட்டது? நாகாஸ் அனுப்பி விட்டான் தாவீதுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு. எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த உடுப்புல இருந்து கீழே வெட்டி விட்டான் முடிச்சு. அது குறிப்பா அவர்களுடைய இருப்பிட ஆசன வழியெல்லாம் அப்படியே தெரியுது. கீழ் அவங்க போடுற பெரிய கோட் மேல், அப்ப அந்த கோட்ல அவன் பின்பக்கம் எல்லாம் வெட்டி விட்டான் முடிச்சு. அப்ப என்ன என்ன அவமானத்தோட அவங்க வாரது? நீதி உடுப்பாயிருந்தா அது உடுப்பு பைபிள் சொல்லுது. அது நம்மட அவமானத்தை காட்டியலாது. பாவம் அவமானம். 10 கற்பனைக்கு எதிரான ஒவ்வொரு பாவமும் அவமானம். அதனால ஒரு கற்பனை தானே மீறுது. அது எங்களால் செய்யக்கூடிய கற்பனை எல்லாம் செய்திருக்கிறோம், ஃபுல் ட்ரை பண்ணுறோம். ஆனா சிலர்கள் முடியுது இல்ல என்றா என்ன? சில அவமானங்களை நிறைவேற போறியோ நீ? உண்ட அம்மனத்தை காட்ட போறியோ நீ? அல்லது உண்ட அசிங்கங்களை வெளியில காட்ட போறியோ நீ? யார்கிட்ட இந்த மாதிரியான சோத்தி வாதங்களை கொண்டு வாருங்கள்? பேய்தான் இப்படி வாதம் கொண்டு வரும், கடவுளர் இப்படி வாதிக்கிறவர் அல்ல. அவர் சொல்றதெல்லாம் எனக்கு முன்னால நேர்மையா நடந்துகள், எனக்கு முன்னால நேர்மையா நடந்துகள். நேர்மையா என்ன? ஜோக்கியமா நட. அதத்துல கடவுளை ஜோக்கியம் 10 கற்பனைதான். ஒழுங்கா ஆசையோட செய்யணும் என்ற முழு விருப்பத்தோட பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட என்னட்ட கெஞ்சி பிரார்த்திச்சு செய். அதை விட்டு போட்டு ஐயோ ஆண்டரே எனக்கு இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இதை நான் செய்யறதுல எனக்கு டைம் தாருமென்று கேட்டா யார் உனக்கு டைம் தாரது? இன்றைக்கு நாள் இன்றைக்குதான் நீ மனம் திரும்பிடுவான். ஏதோ உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அப்ப நீ நீ அவன் ரட்சிக்கப்படையிலையோ? ரட்சிக்கப்படுறதுதான் கட்டளை கஷ்டமா இருக்கு. 10 கற்பனை யாருக்கு கஷ்டம்? போன முறை சொல்லிட்டோம். ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன விலை கொடுத்தாலும் 10 கற்பனை செய்கிறோம் என்ற வெறியும் அவாவும் ஆர்வமும் இருக்குது. அதுக்காக அவர்கள் அதை செய்யக்கல அதுல எந்த அப்பளுக்கும் இல்லாம பூர்ணமா செய்யணும் என்று நாங்கள் சொல்ல வர இல்லை. ஏடா நாங்கள் செய்யற அந்த கற்பனையில நாங்கள் முழு நிச்சயமா நம்பிதான் சரியென்று இதான் ஆண்டர் எதிர்பார்க்கலான்னு செய்யறதுல சிலதுகள்ல கூட எங்களுக்கு எதிரியான பல மாசு மறுதல் இருக்குது அதுல. ஆனா தேவனால பிறந்த நாங்கள் ஒரு காலம் பாவம் செய்யறது இல்லை. நாங்கள் பாவம் செய்கிறது என்னண்டு, நாங்கள் பாவம் இதுல செய்யத்தான் போறோம், என்ன செய்கிறது இனிமேல் என்று அப்படி பாவம் செய்யல. அல்லது எனக்கு தெரியும் நான் இந்த சோதனை என்னால மேற்கொள்ள முடியாம இருக்கு, கடவுளை இன்றைக்கு நான் இதுல விடத்தான் போறோம், இப்படி நாங்கள் பாவம் செய்யல. நாங்கள் காலமிருந்து கடவுளை ஒப்பு கொடுத்து 20 வரைக்கும் இன்றைக்கு உன்னிப்பா கவனிச்சு உறுதியோட நின்று தளராம நின்று ஆணோட நின்று உலக மாம்சம் பிசாசுக்கு எதிராக என்ன பிரச்சனை சோதனை கொண்டு வந்தாலும் ரெடியான ஃபைட்டுக்கு ரெடியாக நாங்கள் ஒவ்வொரு அடியும் மூவ் பண்றோம், பார்க்கிறோம், கலைக்கிறோம். அப்படி கலைத்து பார்த்து செய்யக்கல எங்களுக்கு இருக்கிற எஞ்சிய பாவத்தினுடைய அகோர தாக்குதல் கடவுள் சில வேளையில இன்னும் நாங்கள் பலப்பட வேணும் என்று காட்டுறதுக்காக அவர் அதை திறந்து விடுறதுக்கு ரெடியா இருந்தாலும் நாங்கள் ரெடி இல்லை. நாங்கள் கடவுள் திறந்து விட்டா என்ன செய்கிறோம், நான் பாவம் நினைச்சது அந்த யோசனையில அன்றைக்கு ஒரு பாவம் செய்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும் என்று எந்த ஒரு சந்தோஷமும் நாங்கள் பாவத்துக்கு போகல.
எங்களுடைய பாவத்துக்கு எதிரான போராட்டம் எங்களை நாங்கள் வெறுக்கிறோம். ஏண்டா அது சரியான பிரச்சனையான விஷயம். அது பெரும் அவமானம், கடவுளுக்கு அவமானம். இவ்வளத்தையும் செய்து, இவ்வளத்தையும் படைச்சு, இவ்வளத்தையும் தந்து, இவ்வளத்தையும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற அவற்றை பேருக்கு அவமானம். யாருக்கு முன்னால ஒருவரும் பார்க்கல, ஆனா பேய் பார்த்து கொண்டு நிற்குது, சாத்தான் பார்த்து கொண்டு நிற்குது. சேச்சாக்கள் ஒருத்தரும் இல்ல, எங்க குடும்பாக்களும் ஒருத்தரும் இல்ல, ஆனா பேய் பார்த்து கொண்டு நிற்குது. இன்றைக்கு நாம அந்த பாவத்தை செய்த அடுத்த கணம் அது ஜோபுவ குற்ற சொல்றதுக்கு பரலோகத்தில் நின்ற மாதிரி அது அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் நிற்க வேற உங்களுடைய ஆள் செய்கிற வேறு. பரலோகத்துல தூதர்களுக்கு முன்னால் அவமானம், பரலோகத்துல தெரியாத கடவுளுக்கு அவமானம். நம்ம அந்த குடும்பத்துல சேர்த்ததுக்கு இந்த பண்டிகை எல்லாத்தையும் சேர்த்தனே இந்த குடும்பத்திலே அந்த அளவுக்கு அவருக்கு கவலையும் விதக்தியும் எங்கள் ஏற்பட பண்ற விதத்துல ஒவ்வொரு பாவமும் கிரிய செய்து கொண்டிருக்கு. அதனால நாங்கள் தேவனால பிறந்த வழியில நாங்கள் பாவம் செய்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் கடவுளால பிறந்திருக்கிறோம். கடவுளால பிறந்த நாங்கள் அவர் சில வேளையில எங்களை இன்னும் தன்னில சார்ந்திருக்கிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு சில வழிகளை எங்களுக்கே தெரியாத நாம அது நினைச்சு பார்க்கல இப்படியும் விழுவோம் என்று அப்படி ஒரு சூழலை நாம எங்கட புத்திக்கு மிஞ்சி அவர் அனுமதிச்சு சில பாவம் செய்கிறோம். சில வேளையில எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற சில செயல்பாடுகளால நாங்கள் பாவத்துக்குள்ள அடி வேண்டி உள்ளுக்கு இடுபாடுறோம். விருப்பப்பட்டு பாவத்தை குடிக்க போகல, நாங்கள் பாவம் செய்யப்படுறோம் தெரிஞ்சு கொண்டு அந்த சூழ்நிலைக்குள்ள போகவும் இல்லை. இந்த இடத்தால போனா பாவம் செய்யறோம்னு தெரியும், பிரயணத்துக்கு போறோம். இந்த ஆக்களோட கதைச்சா கட்டாயம் எங்களோட சொற்களின் மிகுதி வருமென்று தெரிஞ்சு பிரயணம் அந்த இடத்துல கதைக்க போறோம். நாங்கள் தேவனால பிறந்த நாங்கள் அப்படி பாவம் செய்கிறது இல்லை. நாங்கள் டிஃபென்ஸ் உடனடியாக தெரியும். நாங்கள் இங்க இந்த கூட நக்கல் அடிக்கும், சும்மா பகுதியா கதைச்சு வருவேன், பகுதி வழியா கதைச்சா கடைசியில எல்லாம் சிரிப்பாக. ஆனா மிச்சம் என்ன, மிச்சம் என்ன பாவம் என்ற சொற்களின் மிகுதி. பாவம் இல்லாம போகாது, பாவம் இல்லாம போகாது. கூட கதைச்சியோ பாவம் இல்லாம போகாது. இந்தாலும் கூட அலப்போணும். ஏதோ சும்மா நாமளும் போயிட்டு எவ்வளவு நேரத்துக்கு மூஞ்சியை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏதோ வந்து கதைக்கணும், கதைக்கணும் என்றதுக்கு கல்வியன் பாவத்தை கட்டுவான். தெரிஞ்சபடியால நாம தேவனால பிறந்திருக்கபடியால இந்த பாவ சூழ்நிலையில் ஒன்றுகளை நாங்கள் போறதில்லை. ஆனா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்டாக அவங்க மாறையும் இல்லைன்னு தெரிஞ்சா பிறகு நாங்கள் ஒருக்கா போய் பாப்போம், என்ன பாவம் நானுங்க பாவம் செய்யப்படுறோம். நாம எங்களை நாங்கள் நம்பி ஒரு நாளும் இப்படி கடவுளை சோதிக்கிறவங்க இல்லை. அதனால எங்களுக்குள்ள எஞ்சிய இருக்கிற அந்த பாவத்தினுடைய சூழ்நிலையில கடவுளங்களை காட்டுறதுக்காக சில வேளையில எங்களை பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் புது கதவு திறக்கிறாரோ, அல்லது எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தினுடைய ஆக்ரோஷமான தாக்குதலால நாங்கள் நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு தாக்குதல் வருமென்று. ஆனா அதுக்களால நாம ஏவப்பட்டு அதுல விழுகிறாலும் நாங்கள் பாவம் செய்கிறோம். மற்றபடி நாங்கள் பாவம் செய்கிறது இல்லை. தேவரால் பிறந்தையாக்க, தேவரால பிறந்தையாக்க எல்லாம் தெரியும். போன் எடுத்தா நமக்கு இந்த ஆட்கள கதைகள் இப்படி இப்படி வரும். அல்லது தெரியும் நாம எடுத்தா இந்த நாம யூடியூபுக்கு இருக்கா போவோம், போனா அப்புறம் அப்படியே பார்த்து பார்த்து எங்களுக்கு போகணும். அப்ப தெரிஞ்சு தேவனால பிறந்தவனும் அதுக்கு பிறகு ஸ்மார்ட் போன் வச்சிருக்க மாட்டேன். அதான் தேவனா பிறந்தவனும் பாவம் செய்யாத பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் வெட்டுவான். அப்ப தேவனால் பிறந்தவனும் அந்த குறிப்பிட்ட இழுவைக்குள்ள சோதனை, அந்த ஆளுக்கால் சோதனை வித்தியாசம், ஆட்களுக்கு ஆட்களுக்கு சோதனையினுடைய அளவு வித்தியாசம், சோதனையுடைய முறை வித்தியாசம். சில பேருக்கு சின்ன ஒரு இன்டர்நெட் கொடுத்தாலே காணும் முடிஞ்சது ஆட்கள் பாவத்தோட. சில பேருக்கு இன்டர்நெட்டுகள் எல்லாம் பாவம் செய்யறதுக்கு அவசியம் இல்லை, ஆட்களோட கதைக்க விட்டாலே காணும் அது பாவம். சில பேருக்கு அறிவு ரீதியா நாங்கள் விளங்கிக் கொள்றோம் என்று அறிவு கதைக்க வலிக்கிட்டு கடைசியில அதே பாவம். சில பேருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்தந்த இன்ட்ரெஸ்டுகளால் பாவத்தை நாம செய்யறதுக்கு தூண்டப்படுறோம். தாவீதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நம்ம படை எப்படி, நம்ம நாடு எப்படி நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய ஆட்ல படையாளிகள என்ற படப்பிரமே ஒரு கணக்கு பாருங்க. என்ன தாவீதுனுடைய இன்ட்ரெஸ்ட்? இவ்வளவு யுத்தம், இவ்வளவு வெற்றி, இவ்வளவு அடிபாடு, வெண்டு நிற்கிறான். ஒரு யுத்தத்துல 60,000 பேர் சாக்கொள்றோம், ஒரு யுத்தத்துல எத்தனையோ லட்சம் சாக்கொள்றோம். இப்படி எல்லாம்
கடவுள் வெற்றிதாரர் என்றாலும் நம்ம எது நமக்கு இன்ட்ரெஸ்டோ அங்கதான் நம்மளோட சோதனையும் பாவமும் நமக்கு வர தொடங்குது. நமக்கு நமக்கு அரசியல் இன்ட்ரெஸ்டோ அங்கதான் பாவம் இருக்குது. ஏண்டா அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்களுக்கு அதால ஒரு பாவமும் இல்லை. ஆனா அரசியல் இன்ட்ரெஸ்டோ அதனால அரசியலை கதைக்கிறது, அரசியல் விஷயங்களை தேடி பார்க்கறது, அரசியல் விஷயத்தை ப்ரௌஸ் பண்றது, அரசு எப்படி போகுது, என்ன நடக்குது என்று வர ஜனாதிபதியை விட இவருக்கு தான் கூட பிசி இந்த அரசியல். அந்த அளவுக்கு சொட்டியான அரசியல் அதோல நலிந்த ஜெயத்திலங்க விட இவர்தான் அமைச்சரவை பேச்சாளர்கள். அந்த மனுஷன் கதைக்கிற விட இவ கூட கதைப்பினம். என்ன நடக்க போது, இது என்ன அரசாங்கம் இப்படி போன என்ன நடக்கும், ஓட்டு மண்ணாங்கட்டியும் போற வேலை இல்லை. இதுதான் அவளுக்கு வேலை. இதுதான் பாவம். தனக்கடாத வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாயை பிடிச்சு காதல இழுத்துக் கொண்டிருக்கிற ஆக்கள் உண்ட வேலை என்ன, அதை செய்ய. அதை விட்டு போட்டு அரசியல் கதைச்சு கொண்டு உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அரசியல்வாதியா, நீ மக்களால் தெரிவு செய்யப்படுறதுக்கு நீ போவியா? நாம ஏற்கனவே சொல்லிட்டோம், நமக்கும் அதுக்கும் இந்த இப்ப வரைக்கும் எட்டா பொருத்தம். ஏன் கிறிஸ்துவ கொஞ்சாத எந்த அரசோடையும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவ கொஞ்சாத அரசியல் அமைப்போட எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவ கொஞ்சாத அரசியல்வாதிகளோட நாங்கள் அங்க ஒட்டிக்கொள்ள இல்லை. அதனால எங்களுக்கு அரசியலும் அரசியல் செய்யவும் மேலாது. கிறிஸ்துவால மாற்றப்படும் வரைக்கும் இந்த நாடு நாங்கள் ஒன்றும் செய்ய. நான் ஒரு ஜனாதிபதியா வரைக்கும் இதை செய்வேன். இதான் நம்ம பிள்ளைல சில வெளில இருக்கிற விருப்பம். ஜனாதிபதியா வந்த உடனே நான் இப்படி செய்ய போறேன், இந்த மாதிரி இப்படி நாங்கள் ஐயா கடவுள் அப்படி செய்யறதுக்கு விருப்பமா இருக்க வேணும், இந்த விருப்பத்தை நிறைவேற்ற. ஆனா நம்மளுக்கு இந்த பூமியும் இந்த நாட்டிலையும் ஜனாதிபதி வர்றதுக்கான சான்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை இப்ப வரைக்கும். அப்படியான எந்த புள்ளியும் இல்லை. வேணுமென்றா புதுவான புது பூமியில நாம ஏதாவது அப்படி முக்கியஸ்தரா இருக்கலாம். ஆனா இங்க அதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி சான்ஸ் வரணுமோ அதுக்கு நீ முதல் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை பிரசங்கிக்கோ. ஏன்னா சுவிசேஷம் தான் ஆக்களை மாற்றும். சுவிசேஷத்தை வாழ்ந்து சுவிசேஷத்தை கதை அதை கேட்டு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஓட் பண்றவர்கள் எல்லாம் உனக்கு ஓட் பண்ண தொடங்கும். அப்படி ஓட் பண்ணுச்சேன்னா யாருக்கு தெரியும்? அப்ப இவ்வளவு பிரச்சனை. என் அரசியல் அமைப்பின்படி என்ன தெரிவு செய்வாங்க. இருக்கிற அரசியல் அமைப்பு பௌத்த சமயம் தான் முதன்மையான சமயம், அரசாங்கம் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப நீ என்ன பௌத்த மதத்தை வளர்க்க போறியோ? முதல் அதை மாற்றணும். அப்ப நீ உங்க அரசியல் விஞ்ஞானத்துல அரசியல் அமைப்பே மாற்றம் செய்யணும்னு சொல்லி தொடங்கும். யாரு உனக்கு ஓட் பண்ணுவாங்களோ அதுக்கு பிறகு நீ வேலை புரிக்கின்றா செய்யலாம்டாப்பா. அது வரைக்கும் பொத்தி கொண்டு உனக்கு முன்னால இருக்கிறத மட்டும் செய். சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டு, சுவிசேஷத்தை கதை. அதை போட்டு ஜனாதிபதியாக வர போறேன், நான் அரசியல்வாதியாக வர போறேன். உனக்கு அரசியலுக்கு என்ன? இந்த அரசியலும் எவ்வளவு பிழை என்று சொல்லிட்டு நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். பிறகு என்ன நீயா பற்றி கலைக்கிறாது? அதுல நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டோ அங்கதான் சோதனை களம் அமைக்கப்படுது. அதுல நமக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதுக்கு நாம ஓப் பண்ணி விட்டோமோ என்றா நம்மட பெரிய பாவங்கள் நிறைய நம்மள இல்லாம போயிடும். நமக்கு தெரிஞ்சு நாம விடுவோம் என்று நினைக்கிற பாவங்களை நம்மள இல்ல செய்து பார்த்திருக்கிறீங்களோ? இப்படி எல்லாம் எவ்வளவு முக்கியம். நான் பல கணவருக்கு டிவி தான் முந்தி டிவி இந்த நெட்டுகள் அது இப்பதானே சும்மா அன்லிமிட்டட் யூசேஜ், அன்லிமிட்டட் 1 month பேக்கேஜ் சும்மா 1000 ரூபாய் 336 ரூபாய் 336 முடிஞ்சு போச்சு. 336 ரூபாயில எத்தனை 337 பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள். 336 ரூபாய் பே பண்றது, ஆனா 337 பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவையோ இந்த பேக்கேஜ்? தெரியவല്ലോ தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ற. அதெல்லாம் நமக்கு டைம் இருக்குது. ஆனா கடவுளும் கடவுளுடைய மக்களும் கடவுளுடைய காரியமும் குடும்ப விஷயமும் பிள்ளை வளர்ப்பும் அவங்களோட படிப்பும் அவங்களுடைய விஷயங்களும் சாப்பாடும் என்ன நடக்குது கொள்ளுதுன்றதுக்கு மிக டைம் இல்லை. இருந்து வீட்டை ப்ரௌஸ் பண்ணி போன் பார்க்குறது, அதை பார்த்து இதை பார்த்து நான் செய்யறது டைம் இருக்குது. பிள்ளை மனுஷி குட்டியோட கொஞ்சம் வெளியில போய் வர்றது டைம் இல்லை. எப்படி இருக்குது பாவம்? பாவம் எப்படி இருக்குது? 2ஆம் தலைக்கு உந்த அயலவன் வீட்டுக்குள்ளே உந்த அயலவனோட நீ ஜோக்கியமா இல்ல, உந்த மனுஷியோட ஜோக்கியமா இல்ல, உந்த பிள்ளைக்கே நீ ஜோக்கியம் இல்ல. எப்படி இருக்கு உந்த நீதி மார்க் அவசம்? அதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முதல்ல அதை கட் பண்ணிடு. மார்க் அவசம் கிளியரா தரோவா சரியா நிக்க.
ஏண்டா எது இன்ட்ரெஸ்டோ அங்கதான் பாவம் கூட. விளையாட்டு இன்ட்ரெஸ்டோ விளையாட்டு எல்லாத்தையும் கட் பண்ணு. விளையாட்டு அது போன் வடிவத்தில் இருந்தாலும் அதையும் கட் பண்ணு. ஏண்டா அதுதான் உன்ன பாவத்துக்குள்ள எடுக்க போவா. நீ பாட்டு விளையாட்டுல பாவம் இல்ல, அதை செய்யறது நீதான் பாவம். போன் தண்டவாள காட்டி போட்டு இருக்கு, ஆனா நீதான் பாவம். நீதான் களவு எடுக்க போற போன, நீதான் அப்பா அம்மா தெரியாம நைசா போய் அதை கொஞ்சம் நேரம் எடுக்க போற. அதை உண்டாக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் கடைசியில பாவத்தையா பண்ணி கொண்டிருக்கு. அதெல்லாம் அதுகளை கட் பண்ணு. வீட்டுல எல்லாம் கட் பண்ணிடு அதுகளை. அதுதான் முந்தி டிவிய கனெக்ஷனை கட் பண்ணு. அந்த பே பண்ற மாசம் பே பண்ற வாடகையை கட் பண்ணதுக்கு வட்பிக்கோள் அந்த என்னங்க என்ன டிவி கேடு அதை கட் பண்ணு. என்னத்துக்காக அது கட்டுனதாலே சும்மா பார்க்கணும் என்ன தேவையோ. நம்மட காசை கொடுத்தே சூனியம் வைக்கிறது, இதுதான் பேர். நமக்கே நம்மட காசால சூனியம் வச்சு கொண்டிருந்தோம். இப்ப 336 ரூபா பேக்கேஜால சூனியம் வச்சு கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ள. நாங்கள் இது இல்லாத காலத்திலையும் எவ்வளவோ அறிவோட வாழ்ந்த நாங்கள். இப்ப இதை விட எவ்வளவு அறிவோட வாழ வேணும். ஆனா இது தெரிஞ்ச அறிவோட பாவம் செய்ய இயலாது. அப்ப இந்த மாதிரி இப்ப இருக்கிற பாவம் மாதிரி நாங்கள் செய்ய இல்லை. ஆனா அப்ப இதே பாவங்கள் போல எங்களுக்கு இருந்தது. ஆனா இப்படியான சூழ்நிலைகள் இல்ல பாவம் செய்ய ஈஸியா. அதுல சரியான கவனமா நாம இதுல கையாள வேணும். சாத்தான் சொல்லுது சில காரியங்கள் கடவுள் மன்னிச்சிடுவார், பிரச்சனையில விட்டுடு. உன்னால 7 மான அளவு நீ 10 கற்பனையை கேட்கணும், அது 7 மான அளவு. நம்மள எல்லாத்துக்கும் மேலுமாத்தான் கடவுளங்களை உருவாக்கி அவற்றை பிள்ளைகளாக்கி விட்டு இருக்கிறார். எங்களுக்கு கிறிஸ்துவனால எல்லா கற்பனையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். விட்டு போட்டு நீதி என்ற மார்க்கவசம் எங்களுக்கு ஆடையும், எங்களுக்கு அது மார்புக்கான கவசம். அதுல எந்த ஒரு ஓட்ட வேலைகளும் இருக்கலாது. அப்படி இருந்தா நாங்கள் சாவுக்குரிய காயம்படுவோம். அதனால சில வழியில சிஎஸ்ஐல இருந்து வர்றார்கள் அல்லது வேற சேர்ச்சிகள் இருந்து வர்றார்கள். அவளுக்கு நாம உடனடியா 10 கற்பனையினுடைய இந்த சட்டங்களை இப்படி நாம ஓய்வு நாள்ல ஃபுல்லா கடவுள்கிட்ட வருவோம் சொல்லுது. அவளுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையோ. கடவுள்ல சொல்லியிருக்க 10 கற்பனை இதயத்துல எழுதியிருக்கு. அது மரமண்ட தெரியாம புலைவடையா கை கொண்டதுக்கு உனக்கு தெரிஞ்ச சொல்ல அந்த ஆத்மா இன்றைக்காவது ரட்சிக்கப்படட்டும். அவங்களுக்கு என்ன செய்யறது, அதுகள் இன்னும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு இன்னும் அது பல விஷயங்கள் எல்லாம் சரி. ஆனா இந்த 2ஆம் கற்பனை எல்லாம் புலவிட 2ஆம் கற்பனை புலவிட தெரியல. அந்த ஓட்டையை காணுமே அவன் 10 கற்பனையை செய்யல என்றதுக்கு. அதனால மிச்ச கற்பனையில செய்யற இதை மட்டும் செய்ய வேண்டும். ஜாக்கோபு 2:10 தெரியாது. ஒரு கற்பனையில புலவிட்டா முழு கற்பனையும் அவுட். நீ முழு கற்பனையும் செய்ய இல்லை பேசிக்கா. அதனால 9 கற்பனை செய்யறான், ஒரு கற்பனை விட்டுட்டு இருக்கிறான். உண்மையில ஆண்டவர் சொல்றார் அவன் ஒரு கற்பனையும் இன்னும் செய்யல. ஒரு கற்பனையில தவறுனா முழு கற்பனையும் தவறு இருக்கிறான். ஏன்னா அது ஓடவா அடுக்கி இருக்கிற ஒரு பில்டிங் பிளாக். அந்த பில்டிங் பிளாக் ஒன்றை தட்டு எல்லாம் கவிழ்ந்து விழுந்துரு, ஒன்று பூரணமாக. அதோட சாத்தன தந்திரத்துக்கு சரியான கவனமா இருக்கணும். நாம நீதி மார்க்கவசம், நீதி என்ற மார்க்கவசம் தேவை. நாம அதை செய்யணும். ஆனா பகுதி அளவில் செய்தா காணும். ஏண்டா ஆண்டவர் அதை மன்னிப்ப. ஆண்டவர் எங்க சொல்லி இருக்கிறார் நீ தெரிஞ்சு கொண்டும் பாவம் செய்தா மன்னிப்பேன்? பைபிள்ல எங்க சொல்லி இருக்கிறார் நீ தெரிஞ்சு கொண்டும் பாவம் செய்தா மன்னிப்பேன்? உனக்கு வேறுபட்டு நீ பாவம் செய்தாலும் மன்னிப்பேன் எங்க சொல்லி இருக்கிறார்? ஆண்டவரோட விளையாடுவோமோ நாம தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்தா அதுக்கு மன்னிப்பில்லை என்று பைபிள் சொல்லுது. தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்தா அதுக்கு தண்டனை எதிர்பார்க்கப்படணுமே தவிர மன்னிப்பில்லை. இவன் மன்னிப்பா கூட அவர் தண்டிக்க மாட்டார் என்ன அர்த்தம்? ஏண்டா மன்னிப்பே தண்டனையோட சேர்த்திருக்குது. இல்ல நான் மனம் திரும்பி அவர்கிட்ட அறிக்கை பண்ண போறேன். அறிக்கை பண்ணினா அவர் மன்னிப்ப. அறிக்கை பண்ணினா அவர் உனக்கு மன்னிக்க வேணும் என்று என்ன நியாயம் இருக்குது? நாங்கள் எங்களுடைய ஆபீஸ்ல எங்களுக்கு தந்த பொறுப்பு நாம கவனம் இல்லாம செய்துட்டோம். அந்த கவனம் இல்லாம செய்தால வந்த நட்டம் ஒரு 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் ரூபாய் நட்டம். இப்ப ஐயோ நான் மனஸ்தாபப்பட்டு நான் செய்தது பிழை என்று நான் அறிக்கை பண்ணி
நான் ஐயோ இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு அதை வெறுத்து நான் இந்த பொஸ்ஸுக்கு முன்னாலேயும் மற்ற ஆட்களை சம்பந்தப்பட்ட ஆட்களோட நான் கதைச்சதால 4 லட்சம் ரூபாய் வந்துருமோ? 4 லட்சம் ரூபாய் வந்துருமோ? வந்த நட்டம் வந்துடுமோ? இல்ல. பாவம் செய்தா அந்த இழக்கப்பட்ட அந்த அநீதிக்கான அந்த திருப்திப்படுத்தல் இனி ஒரு காலம் வராது. நீ கவலைப்படலாம், நீ அறிக்கை பண்ணலாம், நீ வெறுக்கலாம் அந்த பாவத்தை. அதுக்காக கடவுளுடைய பேர் கெடுத்தது கருப்பதான். அதை திரும்பி சரிப்படுத்த இந்த பாவம் நீ அறிக்கை பண்ணதால இந்த அறிக்கை நீ அறிக்கை பண்ணதால கடவுள் இந்த மன்னிக்க இல்ல. நீ அழுததாலே கடவுள் மன்னிக்கிறது இல்ல. நீ அந்த பாவத்தை வெறுக்கிறான பார்த்தும் கடவுள் மன்னிக்கிறது இல்ல. கடவுள் மன்னிக்கலாம் முழு தந்த கிறிஸ்துவின் நிமித்தம் தான். அவர் ஒரு நாளும் இப்படி அவர் கட்டளை நிறைவேற்ற முயல. அவர் தந்த கடவுள் பிதாவினுடைய கட்டளை விருப்பத்தோட தவறிட கூடாது என்ற முழு நோக்கத்தோட நிறைவேற்றி முடிச்சவர். நம்மளை மாரி இழிச்சவன் இல்ல கடவுள் கிறிஸ்துவதை செய்தது. நாம நேற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை பாவத்தை அறிக்கை பண்ண சொல்லி டைம் கொடுக்கல. நீங்க நினைக்க நீங்க அறிக்கை பண்ணணும். ஆனா அவ்வளவு நேர்மையா அறிக்கை பண்ணினாலும் கடவுள் அதுக்காக நம்மளை மன்னிக்கிறது இல்ல. இதுக்குள்ள நேர்மையா அறிக்கை பண்ணாலும் கடவுள் அதுக்காக மன்னிக்கிறது இல்லையா? நாம் அறிக்கையே பண்ணாம எப்படி இருக்கும்? அது இன்னும் அவருக்கு விசர கிளப்பம் அந்த நேரம். அதான் சொல்ல சத்தமிடாம இது செய்த பாவம் பிள்ளைகள் அன்றைக்கு அந்த கிழமை இதுக்கு முன்னுக்கு பெரும்பாலும் நீங்க அந்த நேரம் கடவுளை எவ்வளவு ஊத்தவாளிதான் என்று மனஸ்தாபப்படு. இவன் நீ மனஸ்தாபப்படுற அவசியம். ஆனா மனஸ்தாபப்படாம இருந்தா அது இன்னும் ஆண்டருக்கு வெறுப்பை எதிர்ச்சலை கொண்டு வர முன்னாடி கடைசிய பாவ நிவாரண வேலி கடவுளுடைய வெறுப்பு ஏற்படுத்துற வேலையா மாறப்போகுது. அடுத்த பாட்டு என்னன்னு அப்பதான் தட்டுறேன் நான் சொல்ல. இந்த சலச்சலப்பு நிப்பாட்ட வர பிள்ளைகளுக்கும் எவனும் பாவ அறிக்கை வந்துட்டா நமக்கு தெரியும் நாம அறிக்கை பண்றதால கடவுள் மன்னிக்கிறது இல்லை என்று. ஏண்டா நாம அறிக்கை பண்றதால செய்த பாவத்தால விளைஞ்ச அந்த தாக்கம் பாதிப்பு அது நிறுத்தியாச்சுதோ? இல்லையே, இல்லையே. நாம சொன்ன பொய்யால கடவுளுடைய பேரை சாத்தானுக்கு முன்னால கெடுத்ததும் ஆக்களுக்கு முன்னால கெடுத்ததும் அது இல்லாம போயிடுமோ? அது அப்படியே பதிஞ்ச வருதானே இனிமேல் கடவுளுக்கு முன்னால பேரே சாத்தான் காட்டுமே. சாத்தான் மட்டுமில்ல, மோசையை காட்டு நான் தூக்கி 40 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்று உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல இனி ஜோர்தான் கரைக்கு கிட்ட வந்தா பிறகு நின்று காதேஸ் பர்னேயாவோட கடைசி சந்தர்ப்பம். உங்களோட பிதாக்கள் எந்த நகரம் கடவுளை கோவப்படுத்தினாங்க. நீங்க அந்த மலையில போய் ஏறீங்க, நீங்கள் இப்படி செய்தீங்க, நீங்கள் இப்படி செய்தது 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆனா திருப்பி காட்ட அந்த முக்கியமான பெற்றும் பாவங்களை காட்டுச்சுன்னா நீங்கள் வணங்கா காலத்துல யாக்கள் மறக்க வேண்டாம். நினைவுகளை ஊட்டவாளி பாவங்க அதை நினைச்சாவது இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்றதை யோசிச்சுக்கொள். ஆனா நீ செய்த பாவத்துக்கு அது அழிவட்டு போச்சுதோ? அப்படி என்ற அந்த 4 லட்சம் ரூபாய் காசு வந்துருமோ? நாம அழுது மனம் திரும்பி நான் மனம் திரும்பிட்டேன் கடவுள் என்றோட கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவுக்கும் பிதாக்கும் கொடுபட்ட பாதிப்பு சரிப்பட்டுடுமோ? நாம நம்முடைய அம்மாவுக்கு எதிராக கதைச்ச கதை ஒரு கோபத்தோட நாம வந்து முறைச்ச பார்வை ஒரு ஒரு முறால் தான் நின்று கொண்டிருந்தது. அந்த கடமையை செய்ய சொல்லிக்கல நாம இப்படிய நின்ற கம்பி மாதிரி அது எவ்வளவு ஒரு விசனத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அது ஒரு பணிவற்ற பார்வை, அது ஒரு தாழ்மை இல்லாத பார்வை, கீழ்ப்படிவில்லை என்ன இவ சொல்லுறா என்ற ஒரு நினைப்பு பார்வை. அந்த பார்வையால பார்த்தது ஆனா விளைஞ்ச பாவம் சரிப்படுத்தப்படையலுமோ? இனிமேல் அது செய்தாச்சது கடவுளுடைய பார்வையில் நீ பாவம் செய்த அங்க விழுந்த வடு இனி மாற்றேலாது. ஐயோ அம்மா சொரியம்மா நான் பாவம் செய்றேன், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஐயோ மன்னிச்சுக்கோங்க. நீ அழுத அந்த வடுவம் அழிக்கலுமோ? அல்ல நீ அறிக்கை அழிக்க அந்த வடுவம் இல்லாமல் ஆக்குமோ? இல்லையே. அப்ப நம்மட அறிக்கையாலையும் அழுகையாலையும் இல்ல நாம மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முழுக்க கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்துவோட இரக்கம். அதனால மனம் திரும்பிடலாம் பாவம் செய்துட்டு என்று நினைச்சிடாத. மனம் திரும்புறதுக்கு முன்னுக்கு நீ செத்துடலாம்.
மனம் திரும்பாமலே நீ சாகலாம். உண்ட மனம் திரும்பல் ஓட்ட மனம் திரும்பலாக இருக்கலாம். உன்னுடைய அறிக்கை இவ்வளவு செய்த பாவத்துக்குரிய அந்த தண்டனைய தீர்ப்பை இல்லாமலாக்க இல்லை. அதனால சரியான கவனமா இருங்க. இது மற்ற சமயங்கள் இருக்கிற மாதிரி நாம பாவத்தை பாவ கழுவாய் பாவ பிரியாச்சித்தம் நாம இது செய்தா பாவம் இல்லாம போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம பாவம் இல்லாம போகிறது இல்லை. ஏன்னா செய்த பாவத்தினுடைய தாக்கம் கடவுளுடைய அந்த கௌரவத்துக்கு எதிரானது. அது தாக்கி போட்டுது அவரை. எப்ப ஒண்ணு கொல்லணும் தான் அவர் திரிகிறார். ஆனா கிறிஸ்துவனுடைய அந்த பிரியாச்சித்தமும் அவற்ற மண்டாட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கு. ஆயால 10 கற்பனையில உனக்கு ஏழுமானதை செய்யக்கூடாத கடவுள் மன்னிச்சு கொள்வார் என்ற விசற்கதையோட நாம வாழ்க்கை கூடாது. அது பிள்ளைய பறி கொடுத்த கரடிய போல கடவுள் நம்மளை பீறி போட்டுருவார். கடவுள் நம்மளை பீறுவார். ஏன்னா ஒவ்வொரு பாவமும் அவற்ற நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் எதிராக அடிச்சு கொண்டிருக்கிற விஷயம். பீறுவார். எல்லாம் கிளாஸ்ல கதைக்கிறது, ஸ்கூல்ல கதைக்கிறது, தூஷணங்கள், வம்பு வார்த்தைகள், பரியாசங்கள், பொய்கள், சுத்துமாத்துகள், ஒவ்வொரு பாவமும் கடவுளினுடைய பரிசுத்தத்துக்கு எதிரான தாக்குதல்கள். அந்த வடு நீக்கலாது. கடவுள் தான் நினைச்சாதான் மன்னிப்பார். அவர் நினைக்கலையோ நீ எவ்வளவு அழுது புரண்டாலும் மன்னிக்க மாட்டார். ஏசாவும் அழுது புரண்டான் தேடினார், மன்னிச்சவரோ. யூதாசும் தூக்கி எறிஞ்சு மனம் திரும்பினதை காட்டுறது என்ன குற்றமில்லாத ரத்தத்தை எல்லாம் காட்டி கொடுத்து வரைக்க பண்ணி தூக்கி எறிஞ்சார், மன்னிச்சவரோ. அதனால உண்ட மனம் திரும்பதில் மன்னிக்க வச்ச விஷயம் கடவுளா நிக்கணும் முன்ன மன்னிக்கிறதுக்கு. கடவுளாத்தான் நிக்கணும் முன்ன மன்னிக்கிறதுக்காண்டா நீ மனம் திரும்புவது உண்ட கையிலே இல்லை. நீ அறிக்க பண்ணினாலும் அது வெறும் விசர்வே. அது ஒரு யோசனை. அதை நீ அழுது புரண்டதால நீ நியாயமான ஆண்டவையில அழுது புரண்டதால மன்னிக்க வேண்டியானே விசற்றதையோ. நீ எனக்கு செய்த தாக்கம் இன்னும் எனக்கு ஆறையில மன்னிக்கிறது. எப்ப மன்னிப்பேர் அது நான் மன்னிக்க கேட்கிற பாப்போம், அவ்வளவுதான் போ. அதனால அந்த பாவம் நாம பிறகு செய்யறதா, பிள்ளைகள் வளர விட்டு பிறகு சொல்லி கொடுத்தா, அப்ப இவ்வளவு நாள் செய்த பாவத்துக்கு யாரு தாக்கம், யாரு அப்ப கண்ணுக்கு கொடுக்க? நீ நான் பெற்றாதான் கொடுப்பிய. அதனால இன்றைக்கு மனம் திரும்ப வரும். மனம் திரும்பி பிள்ளைகள் இப்பவே டிசிப்ளின் பண்ண டிசிப்ளின் பண்ணிடு. அத கடவுளுக்கு பிளப்ப வந்து கடவுளை பிள்ளைக்கு விளங்க வைக்கும்போது நீ எடுக்க வேண்டிய மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தடு. அதை விட்டு போட்டு விலங்கு 40 செய்வேன் விலங்கு 40 செய்வேன் அது வரைக்கும் செய்கிற பாவம் ஆட்ட கணக்கு. கடவுளுக்கு அது பாதிக்கையில் பாவம் இல்லை. 10 கற்பனையை மீறுறது. அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். பகுதி அளவில் நாம நீதியை செய்தா காணும். கடைசி வரைக்கும் இல்லை, முழுமையாக நீதி செய்யப்பட வேண்டும். அந்த முழுமையாக நீதி செய்யப்படக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரியாத விதத்தில் நம்மளோட புத்திக்கு அறிவை விட மிஞ்சியும் நாம முழுச்சரியன்னு நினைச்சு செய்யறதுல கூட சில பிள்ளைகள் இருக்கலாம். அதை கத்தருக்கு வடிவா தெரியும், அது தன்னை குமாரனோடாக அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு வெளிச்சத்திலையும் நாம நேர்மையோட ஜோக்கியமா இருக்கணும் கடவுளுக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஈடகூடமா நாம ஏதாவது ஜோசிச்சு கீசிச்சு அதை அடக்கி நாம 8ஆம் கட்டளை பரவாயில்லை, வள்ளுவரும் அப்படி சொல்லி இருக்கிற பொய்யுரையாமையில ஒரு குரலும் அப்படி வருகிறது என்று இந்த உலகத்து நரகத்துக்கு போற ஞானிகள கதையை நம்ம எடுத்துக்கொண்டு பைபிளுக்குள்ள ஊத்தினியோ கடவுள் உன்ன குத்தி கிழிச்சு போட்டு கூறிட்டு போவ. அவனே நரகம் போறான். அவன் கதையை கட்டு நீ எனக்கு சொல்றேன் என்று கடவுள் கேட்பார். எந்த வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி தந்திருக்கிறான் அதன்படி வாழ். உனக்கு வாழ முடியலையா என்னட்ட கெஞ்சி கேள், பெலத்தை தருவேன். அந்த பெலத்தோட நீ செய்ய முடியும். ஏண்டா இதே மாம்சத்துல வந்த எந்த குமாரன் அதை செய்து முடிச்சவர். இதே மாம்சத்தில் இருந்த பல கடவுளுடைய மக்கள் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி வாழ்ந்தவர்கள். தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆறு தேவனிட்ட 2 ராஜாக்கள் 23-25 2 ராஜாக்கள் 23-25 2 ராஜாக்கள் 23-25 கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும்
தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இதார் ஜோசாயா, ஜோசியா ராஜா கர்த்தரிடத்துக்கு தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தார். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. தாவீதுல பல பாவங்கள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது, ஆனா ஜோசாயில ஒரு பாவம் இன்னும் காட்டப்படவில்லை. நாங்கள் சொன்னோம் அவன் இருந்தா இனிமேல் பாவம் செய்ய முடியும் என்ற நிலையாலே சில வழியில கடவுளை அவன் எடுத்திருக்கலாம். ஏன்னா இளவயதில எடுக்கிறது அது உடன்படிக்கை ஆசீர்வாதத்துக்கு முரணான. அதனாலதான் நாங்கள் எரேமியா அவனுக்கான ஒப்பாரி பாடி புலம்பினான். இப்படிப்பட்ட ஒரு நீதிமான கடவுளை இந்த நேரத்தில் எடுத்தாருங்கள் விட்டு. அவன் இருந்திருந்தா சிலவர்கள் இதுக்கு மிஞ்சி இனி விட்டு அவன் பாவம் செய்வான். கடவுள் அவன் இவ்வளவு நன்மைகளை பற்றி 23, 25 நெச்சு பார்க்கல. அவன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோட மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற படியெல்லாம் செய்யறதுக்கு மனச சாட்சி இருந்தான். அதே மாதிரி லூக்காவில் நாம எங்களுக்கு தெரியும் யாரு சகரியா எலிசபெத், சகரியா எலிசபெத் ஒன்றுதா லூக்கா 1:6 அவர்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாண கத்தரிட்ட கற்பனையின் படி எல்லாம் நடந்து வந்தார். என்ன அர்த்தம்? மனசு பூரா கத்தற்ற வசனத்தின்படி நடக்கணும் என்றதுதான். அதுக்கு எதிரடியா வரக்கூடிய எல்லாத்தையும் தவிர்த்ததுதான். அது தங்களுக்கு நட்டமா வந்தாலும் பரவாயில்லையே, அதுல சரியான கவனம் வந்தா அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க, அவ்வளவு உறுதியா இருந்தாங்க, அவ்வளவு முழு மனசோட முழு பலத்தோட நேசிச்சாங்க கடவுளை. அதைத்தான் தேவை. கடவுள் என்ன ஜோசாயா என்ன அவர் மாம்சத்துல இல்லாத ஆவியில இருந்த மனுஷனும் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரை போல ராஜா இதுக்கு முன்னுக்கும் இருந்ததுல தாவிதும் இல்லாதுல, இதுக்கு அவனுக்கு பின்னும் இருந்ததுல, அதுக்கப்புறம் ஆக்களே இல்லை. யோசி பாருங்க ஜோசாயா அவனுடைய பரிசுத்தம் நீதியம். நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான் எங்களுக்கு அவன் நம்மள மேல கடவுளே நான் பாவம் செய்திருவேன்டா செய்யறது முன்னுக்கு என்ன சாகடிச்சுதான். அதானே நாங்களே பேர சந்தர்ப்பத்தில் ஜபிக்கிறோம், கடவுளே பாவம் செய்து உம்முடைய நாமத்தை தூசிக்கிறத விட அதுக்கு முன்னுக்கு எங்களை சாகடிச்சுதான். அது உண்மையில ஜோசாயா அப்படி ஜபிச்சானே. அவன் 39 வயசுல சாவணும்டா என்ன ஏன் அப்படி ஒரு உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் மக்கள் இவ்வளவு முடிதயத்தோடு வாழ்ந்த மக்கள் என்ன இதுக்கு மிஞ்சி இருந்தா இவ்வளவு நன்மை விட பெரும் ஒரு கெட்ட பேர் புள்ளி பதியும் என்ற அடிப்படையில் பேசிக்கான பிரச்சனையாங்க. உம்மட நாமம் என்னூடாக தூசிக்கப்படுற அளவுக்கு போகிறத விட நான் செத்து போடுறது நல்ல கடவுளை என்ன சாகடிச்சிரு. ஜோசாயாவனுடைய ஜெபம் அதுவா தான் இருந்திருக்க. இவ்வளவு தெரிஞ்ச அப்புறம் இனிமேல் நான் இப்படி இருக்கேன். கத்தர் சாகடிச்ச காக்கிமேஷ் அடிவாடு சரி அதோட சோ நான் முந்திதான் இருக்கிறேன். புருஷனோ மனுஷிக்காவோ ஜபிக்கல கடவுளை இந்த மனுஷன் புருஷிய திருத்தும் இல்லாட்டி ஆனா எடுத்துக்கொள்ளும் என்ன இருந்து உங்களோட நாம நாசமா போறதை விட நான் மனுஷி இல்லாம புருஷன் இல்லாம வாழ்றதுல அதுல பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா அதை நீர் பார்த்துக்கொள்ளு இனிமேல். ஆனா அந்த இந்த மனுஷன் இந்த மனுஷி நரகம் போகிறார். இப்படி எல்லாம் 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டுல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த பிரசங்கத்துல இதுக்கு இதுகள் எல்லாம் ஜபியுங்க அப்படியாது. ஏண்டா பாவம் செய்து நாடுறதை விட கடவுளோட பேர் நம்மட பேர் இல்ல, கடவுளோட பேர் நாடுறதை விட கடவுளங்களை அடிக்கிறது நல்லது. ஏன்னா பாவமே செய்யல. நாம என்ன பாவத்துக்கு கடவுள் அடிச்சாருன்னு தெரியல, நாம பாவம் செய்யல. இல்ல இன்றைக்கு வரைக்கும் சொசாயானுக்கு என்னன்னு நமக்கே குழப்பம். ஒரு விதத்துல குழப்பம். பாவங்களும் எப்படி கடவுள் அடிச்சார் அடிச்சார் முடிவு என்ன? அவன் இனிமேல் எதிர்காலத்தில் ஒரு பாவம் செய்கிறா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்னா கடவுளை படிச்சிருக்கிறார். ஏன்னா அவனுக்கு இவ்வளவு தைரியமா கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. அவனுக்கு முன்னுக்கு அப்படி ஒரு இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்னுக்கு ஒரு தரம் இருந்ததும் இல்லை. நம்மள அப்படி ஆண்டவர் சொல்லுவாரோ? இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளை பார்த்து கடவுள் சொல்லுவாரோ? அவங்களும் பாடுள்ள மனுஷரானே நம்மள மாதிரி. அதுவும் அவன் வளர்ந்தது ஒரு பே பிடிச்ச ஒரு சரியான ஊத்தவாளி தகப்பனுக்கு கீழே வளர்ந்தையாள். ஆமான்
அவன்தான் சேர்ச்சுக்களை சேர்ச்சுக்களை கொண்டு வந்து அந்த நரைகளான விக்கிரகத்தை வச்சு வணங்க வழிகிட்ட ஊத்தவாளிகள். அவனும் அவன் அப்பப்பனும் அப்படித்தான். மனாசே அப்படி ஒரு பெரும் அப்பப்பாவும் அப்பனும் இவ்வளவு கடவுளுக்கு எதிரான இருந்த இடத்துல மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி முழு இதத்தோடும் முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் மனசை சாட்சி வாழ்ந்த மனுஷன் அவனுக்கு முன் அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று கடவுளே சாட்சி சொல்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் நம்மளை குறித்து கடவுளை அப்படி சாட்சி கொடுக்க கூடாது? அதனால சரியான கவனமா இருப்போம். நம்மகிட்ட யாராவது இல்ல அவ இதுல நாம முதல் கேள்வி இது 10 கற்பனையில எங்க விடுகுது? ஐயோ இது 10 கற்பனையில இத்தனையாவது கற்பனைக்கு எதிரான பாவம். இந்த கற்பனையை நீங்கள் மீறுவீர்கள் என்றால் நீங்கள் மிச்ச கற்பனைகள்ல எதை செய்து கொண்டிருந்தாலும் அதுவும் மீறப்பட்டு கொண்டான் இருக்குது. ஏன்னா இதுல நீங்கள் ஓட்டையா இருக்கிறபடியா நீங்கள் நிச்சயமா கடவுளுக்கு முன்னால நீதிமான் இல்லை. இல்ல கிறிஸ்து என்ன நீதிமான் ஆக்குறார், அவர் நீதிமான் ஆக்கிதான் நீங்கள் இந்த கற்பனையை கை கொள்ளுவீர்கள். இந்த கற்பனை செய்யறதுக்கு முழு மனசை சாய்ப்பீர்கள். உங்களுக்கு என்ன மனசு இல்லாம இருக்குது, அத கிறிஸ்து உங்களை நீதிமான் ஆக்க இல்ல. தைரியமா சொல்லவும் நாம என்றதான் அவங்களுக்கு புட்டு கொண்டு போயாவது மேல் திரும்புவாங்க. நாமளே என்னப்பா ஏன் முகத்தை முறைப்பாரு அதுகள் செய்யறதுமெண்டா அதுகளுடைய அந்த துன்மாக்கனை எச்சரிக்காம போனது நிமித்தம் செத்தப்படி நம்மட கையில கேட்கப்படும். ஆமென். நம்மட கையில கடவுள் கேட்ப. கவனம் கவனம். இவ்வளவு ஒரு ஆளை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டு போட்டும் எல்லாம் அடிக்கடாண்டு அவனை சொல்லி அடிச்சா நீ அடிக்காம விட்டுட்டு நிக்கிற. அடிச்சா தானே அவனுக்கு காயம் வந்து அவன் யோசிப்பான என்னடா நடந்திருக்கு. குத்துறான் என்ற வசனத்தின்படி குணங்க நான் கலைக்கிறதுக்கு என்ன நான் இறங்கி வந்து குத்தட்டும் அவனுக்கு. நீங்கள்லாம் என்ற ஜௌவன ஜன கதைங்கோ இந்த சுவிசேஷத்தை எப்படிதான் கத்துறதப்ப எல்லாம் கிறிஸ்துவாமே. நாங்கள் பூரணமான நீதியின் மார்க்க வசத்தை தரிச்சிருக்கவும் நாங்கள் ஓட்டை இல்லாத அந்த ஆடைய உடுப்பு அணிஞ்சிருக்கவும் கிறிஸ்து எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி அவர் எங்களூடாக மகிமைப்படுவாராக. ஆமென்.